الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய இன்றைய நாளையும் கபூல் செய்து கொள்வானாக. என்னென்ன நல்ல கர்மங்கள் செய்தோமோ அனைத்தையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. சீதோவிகளுடைய பட்டியலில் நம் அனைவரையும் இணைத்து விடுவானாக. நல்ல மௌத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய மரணமாக மௌத்தாக நம் அனைவருடைய மௌத்தையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. தேக ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ்ந்து நல்ல அமல் செய்து அல்லாஹுடைய அருளை பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, ரமலானுக்கு முன்னாலேயே ரமலானை வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைய நிகழ்வை நான் நினைக்கிறேன். ஆக ரமலான் வந்துவிட்டதோ என்று சொல்லி மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் நினைக்கும் அளவுக்கு அல்லாஹுடைய கிருபையினால் ஷாபானுடைய நடுப்பகுதி வந்துவிட்டால் ரமலானுடைய வாடை வீச ஆரம்பிப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைய நிகழ்வும் அதற்கு ஏற்ற பாதை அமைந்திருக்கிறது. அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்வானாக. ஆக இந்த நாள் 2 நாளுடைய இந்த தொடர்ச்சியில் பல வகையான தலையங்கங்களில் கலந்துரையாட வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி நான் பணிக்கப்பட்டேன். அதற்கு இணங்க இன்று முதலாவது தலையங்கமாக மனிதனுடைய உள்ள பரிசுத்தம், மனிதனுடைய வாய் எப்படி பாவிக்கப்பட வேண்டும், மனிதனுடைய கண்ணை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த 3 உறுப்புகளும் மனிதனுடைய நோன்புடன் சம்பந்தப்பட்டவைகள். பிடிக்க போற நோன்பாக இருக்கணும் என்றிருந்தால் இந்த 3 சுத்தமும் மிக முக்கியமானது. உள்ள பரிசுத்தம் என்று சொல்லக்கூடியது இது மிக முக்கியமான ஒரு தலையங்கம். தஸ்கியத்துன் நுஃபூஸ், நஃப்ஸுகளை, மனிதனுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவது. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் 3 விடயங்களை மையமாக வைத்து வந்தார்கள். அதுல ஒன்று தான் வயுஸக்கீஹிம். எந்த ஊருக்கு, எந்த கூட்டத்துக்கு, எந்த தேசத்துக்கு நபிமார்கள் வந்தார்களோ அவங்களோட ஒரு முக்கியமான நோக்கம் மனிதனுடைய ஹார்ட்ட, மனிதனுடைய உள்ளத்தை சுத்தம் செய்தது. மனிதனுடைய உள்ளம் சுத்தம் இல்லை என்று சொன்னால் அவனால் எந்த ஒரு ஹைரையும் அடைந்து கொள்ள முடியாது. உள்ளம் எப்பயும் தூய்மையானதாக இருக்கணும். எதை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் சொல்லுவோம் இன்னமல் அமாலு பின்னியாத். நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் அமல வச்சில்ல. எதை வச்சு? நீயத்தை வச்சு. பிடிக்கிற நோன்பு பசியில் இருக்கிறோம், தாகத்தில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம் என்று வச்சல்ல. பிடிக்கிற நோன்புக்குரிய நன்மையும் இதை வச்சு, நீயத்தை வச்சு. நீயத் எங்கிருந்து வரும்? உள்ளத்திலிருந்து. நீயத்துடைய உற்பத்தி, நீயத்துடைய இடம் உள்ளம், அங்கிருந்து தான் வரும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், ஈமானன் வஹ்திசாபன். ரமலானுடைய மாதத்துல நோன்பு நோற்றா அவங்களுக்கு நன்மை அல்ல. ரமலானுடைய மாதத்துல 2 குவாலிட்டியோட, 2 நிபந்தனையோட, 2 சிவத்தோட நோன்பு நோக்கணும். ஒன்று என்ன? ஈமானன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவனாக, இஹ்திசாபன், அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்தவனாக. இது உள்ளம் சுத்தமாகும். அதனால தான் இந்த உலகத்துல எல்லா நபிமார்களும் வந்தவங்க தஸ்கியத்துன் நுஃபூஸ், மனிதனுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தினாங்க. மனிதனுடைய உள்ளத்தை பியூரிபிகேஷன் என்ன செய்வாங்க? அது நஜீஸாக இருக்குது, ஊத்தையாக இருக்குது, அழுக்காக இருக்குது, அது அப்படியே சுத்தமாக்குறாங்க. வந்த நபிமார்கள் எல்லாருடைய உழைப்பும் அதில் உண்டாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில இன்றைக்கு நாங்க அந்த தலையங்கத்துல ஏதோ குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய தஸ்கியத்துன் நுஃபூஸ் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு முக்கியமானது. நாங்க எல்லாரும் ஒரே சொல்லுவோம். யாரை பார்த்து கேட்டாலும் என்னப்பா இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க, அல்லாஹ் வெளித்தோட்டத்தை பார்க்கறல, அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறான். நாங்க செய்யக்கூடிய அமலை பார்க்கிறான் இல்ல, எங்களை வெளித்தோட்டத்தை பார்க்க மாட்டான், எங்களை உடுப்பை பார்க்க மாட்டான், எங்களை பார்ப்பான், உள்ளத்தை பார்ப்பான். ஒரு பெண், ஒரு தாய், ஒரு சகோதரி ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாளைக்கு சுவர்க்கம் போவாள். யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி. எல்லாருக்கும் தெரியும் ஹதீஸ். ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய ஜீவராசி, அல்லாஹ்வுடைய படைப்பு, இத பசியில போடக்கூடாது, தாகத்தில் விடமாட்டேன், தண்ணி கொடுத்தா நாளைக்கு சுவர்க்கம் வைத்திடுவான். உள்ளம் எப்பயும் சுத்தமானதாக இருக்கணும். இந்த உள்ளத்தை சுத்தம் செய்ய என்ன செய்யணும்? இதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தை 3 வகையான உள்ளங்களாக குர்ஆன் சொல்லியிருக்குது. மனிதனுடைய உள்ளமைக்கு 3 வகையா இருக்குது. ஒன்று இருக்குது முத்மஇன்னா, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா. சுப்ஹானல்லாஹ். அதாவது அமைதி அடைந்த உள்ளம், அமைதி அடைந்த உள்ளம். எப்ப பார்த்தாலும் உள்ளம் அமைதியாகத்தான் இருக்கும். ஏன் காரணம்? ஏன் அமைதி? உலகத்தில் எப்பயும் உள்ள அமைதியாக இருக்கும். ஒரு நாளும் அதனுடைய டெம்பரேச்சர் கூடாது, ஒரு நாளும் ஹீட் ஆகாது, கூல் டவுன் ஆக மாட்டாது. அது எப்பயுமே ஒரு லெவல் முத்துமஇன்னா, அமைதி, சாந்தி, சமாதானமானதாக எப்பயுமே அதனுடைய ஹீட்டர் மேல போக மாட்ட, குறையவும் மாட்டாது, கணக்கா இருந்து கொண்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் சிரித்துக் கொண்டே இருப்பாரு. அந்த உள்ளத்தினுடைய அமைதி முகத்தில் வெளியாகும். சொல்லுவாங்க என்ன தமிழ்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எப்பயும் உள்ள முகம் சிரித்துக் கொண்டே இருக்கும். இதனால சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு கட்டத்திலேயும் முகத்தை கடுகடுக்காக்க வேணும், முகத்தை அழகாக வச்சுக்கோங்க. ரமலான் வருகிறது, சில நிகழ்வாங்க பிராக்டிஸ் பொறுத்து தேங்காய் தேவைப்படும், சில முகத்திலே பொறிச்சிடலாம், சில முகத்திலே பொறிச்சிடலாம். என்ன பிராக்டிஸ்? சம்சா ரோல்ஸ். சில நாட்கள்ல வைஃப் சொல்லுவா, நீ என்ன பேசாம இருக்கிறீங்க, உங்களோட முகத்துல படிச்சு பொறுத்தலாம் போலிக்குது. அது இல்ல, அப்படி இருக்கக்கூடாது. உள்ளம் எப்பயுமே முத்துமஇன்னா அமைதியானதாக இருக்கும் என்றிருந்தா உள்ளம் எப்பயுமே நிம்மதியாக இருக்கும், முகம் எப்பயுமே அழகாக இருக்கும். இதனால தான் அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு நபி. எல்லாருக்கும் தெரியும், அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. எந்த அளவுக்கு விருப்பம் என்றா, குர்ஆன்ல எந்த ஒரு இடத்திலையும் அல்லாஹ் நபியினுடைய பெயரை சொல்லி நபியை கூப்பிடல, முஹம்மத் என்று கூப்பிடல, முஹம்மதே என்று கூப்பிடல. ஆனா யா நூஹ், யா இப்ராஹிம், யா ஈசா, சுப்ஹானல்லாஹ், மற்ற நபிமார்களை பெயர் சொல்லி கூப்பிடுறான், மற்ற நபிமார்களை பெயர் சொல்லி கூப்பிடுறான். அல்லாஹ் நபியை கூப்பிடக்குள்ள யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் லஉம்ருக, உங்களோட வாழ்நாளின் மீது சத்தியமாக. அல்லாஹ் நபியினுடைய வாழ்நாளின் மீது சத்தியம் செய்கிறான். அந்த அளவுக்கு ஒரு முஹப்பத்தான நபி. இந்த நபியினுடைய வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்கள் நடத்தாட்டி காட்டினான். எந்த அளவுக்குண்டா, அல்லாஹ் சொல்றான், ஏண்ட லா எல்லாருக்கும் பொதுவானது. குர்ஆன்ல சொல்லிட்டான், என்ன நீங்க சந்திக்க வருவதாக இருந்தால் உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கும். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம்,
கல்புன் சலீம் என்ன அர்த்தம்? சலீம் என்ன? சலாமத். எப்பயும் அதில் ஊத்த இல்ல, பியோர், பியூரிபிகேஷன், சுத்தம் செய்யப்பட்டது, அழகுபடுத்தப்பட்டது. அல்லாஹ் நபிய கூப்பிடுறான் எங்க? 7 வானத்துக்கு மேல மிஅராஜுக்கு. மக்காவிலிருந்து எங்க போனாங்க? மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போனாங்க. எல்லாருக்கும் தெரியும், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா போனாங்க. அங்க போனாங்க. 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை தொழுவித்தாங்க. அங்கிருந்து போனாங்க மேல. எங்க போனாங்க? 7 வானங்களை கடந்து போனாங்க. وَالنَّجْمِ إِذَا هَوَى مَا ضَلَّ صَاحِبُكُمْ وَمَا غَوَى وَمَا يَنطِقُ عَنِ الْهَوَى إِنْ هُوَ إِلَّا وَحْيٌ يُوحَى عَلَّمَهُ شَدِيدُ الْقُوَى ذُو مِرَّةٍ فَاسْتَوَى وَهُوَ بِالْأُفُقِ الْأَعْلَى ثُمَّ دَنَا فَتَدَلَّى فَكَانَ قَابَ قَوْسَيْنِ أَوْ أَدْنَى فَأَوْحَى إِلَى عَبْدِهِ مَا أَوْحَى مَا كَذَبَ الْفُؤَادُ مَا رَأَى أَفَتُمَارُونَهُ عَلَى مَا يَرَى. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அழைச்சி எப்படி நபியோட பேசினான், எப்படி நபியோட கலைத்தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி டிஸ்கஷன் வச்சான், எவ்வளவு கிட்ட வந்தாங்க என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஆனா கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, அல்லாஹ் ஹைரா கிட்ட பின்னுக்குள்ள வாங்க, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, இடத்துல தான் முன்னுக்கு வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான் என்று சொன்னால் இப்படி எல்லாம் சொல்றான். ஆனா இந்த நபி, இவ்வளவு பரிசுத்தமான நபிய அல்லாஹ் மேல எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு வேலை செஞ்சான். நான் சொல்லுவான், இவ்வளவு பரிசுத்தமான ஒரு நபிய அல்லாஹ் மேல எடுக்கிறதுக்கு முந்தி அல்லாஹ் ஒரு வேலை செஞ்சான். என்ன வேலை சொல்லுங்க பாப்போம்? சும்மா எடுக்கல, நபியையும் அல்லாஹ்வை சந்திக்க போறாங்க, அல்லாஹ்வை தரிசிக்க போறாங்க, அல்லாஹ்வோட பேச போறாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னுக்கு நிக்கிறாங்க பேச்சு. காப கௌசைனி அவ் அத்னா. சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கத்தை பார்க்க போறாங்க, நரகத்தை பார்க்க போறாங்க. அல்லாஹ் அந்த நபிய கூட சும்மா எடுக்கல. அல்லாஹ் முதலாவது நபிய மேல் எடுக்கிறதுக்கு முன்னால அன்றைக்கு ராவு நபிக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சு. ஓபன் ஹார்ட் சர்ஜரி. ஷக்க சதுருஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி நெஞ்சி புளக்கப்பட்டு உள்ளுக்கு இருந்த கல்பு வெளியெடுக்கப்பட்டு அந்த கல்பு தங்க தட்டில வச்சு ஜம்சம் தண்ணியை ஊற்றி அது கழுவப்பட்டுச்சு. பியூரிபிகேஷன், உள்ளத்தை சுத்தமாக்குறது. உள்ளம் என்று சொன்னாலே என்ன செய்யும் தெரியுமா? அதுல அழுக்குகள் இருக்கும். இதை முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு உழைப்பு செஞ்சு என்ன செய்யணும்? இது சுத்தமாக்கணும். இது சுத்தமாக்கணும். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, அல்லாஹ்விடத்தில் நாங்க போவதாக இருந்தால், அல்லாஹ்வை லிகா சந்திப்பதாக இருந்தால் எங்களுடைய உள்ளம் சுத்தமாக வேண்டும், உள்ளம் சுத்தப்படுத்த வேண்டும். எப்படி சுத்தம் செய்யணும் அதை பின்னால பார்ப்போம். மேல போறதுக்கு, அல்லாஹ்வை சந்திக்க போறதுக்கு முந்தி அல்லாஹ் நபியினுடைய உள்ளத்தை கூட சுத்தம் செஞ்சான். சுப்ஹானல்லாஹ். உள்ளத்தில் உண்டிக்குது முத்துமஇன்னா. என்ன முத்துமஇன்னா? என்ன? எப்பயும் ஒரே ஹீட்டர் மீட்டர் மேலே போகாது, கீழே வராது. ஏன் காரணம் சொல்லுங்க பாப்போம். ஏன் போகாது? சொல்லுவாங்க, எது நடந்தாலும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்குது. எது நடந்தாலும் யாரை கொண்டு நடக்குது பாப்பா? அல்லாஹ்வை கொண்டு. அப்ப ஹீட்டர் மீட்டர் மேல போய்த்தன்னா கீழறங்கி என்ன? இந்த துனியாவுடைய வாழ்க்கை எழுதப்பட்ட வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? எழுதப்பட்ட வாழ்க்கை. இதோடு நாங்க நேற்று நடந்து முடிந்த ஒரு பிலிம் பார்க்கிற மாதிரி, மும்பையில் அடித்த அந்த வேர்ல்ட் கப் மேட்ச் பார்க்கிற மாதிரி. இப்ப அந்த மேட்ச் பார்த்து யாரும் கமர்ஷியல்ல போறல, பிரைம் வாங்கிப்பாங்க, மேக்ஸ் பிக்சிங் நடந்திருக்குது, அவன் பால் போட்டது சரியில்லை என்று யாரும் சொல்ல போறல, சும்மா பார்த்துட்டு போவாங்க. முஷிப்புக்கு அவ்வளவுதான் விஷயம். யாரும் எந்த கமெண்ட்ஸும் இப்ப சொல்றல. ஏன் காரணம்? எல்லாருக்கும் தெரியும் இது எப்பயோ நடந்து முடிந்த ஒன்றை இப்ப பார்க்கிறோம். நடந்து முடிந்த ஒன்றுக்கு யாரும் கமெண்ட்ஸ் சொல்ல போறல. அல்லாஹ் சொல்றான், ஓண்ட துனியாவுடைய வாழ்க்கை, ஏ சகோதரியே, ஏ தாயே, என்னுடைய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இந்த வாழ்க்கை ஒரு பிலிம். இது வாழ்க்கை ஏற்கனவே ஓடப்பட்ட ஒரு பிலிம் ஓடிக்கொண்டிருக்குது. லிகைலா தஸௌ அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். வந்ததை கொண்டு சந்தோஷப்படவும் வேண்டாம்,
போறதை பத்தி கவலைப்படவும் வேணாம். ஏன் காரணம் என்றா இதெல்லாம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள். இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுறான். எனவே எப்பயும் உள்ளம் என்ன செய்து சொன்னா நான் அமைதியாக இருக்குது. எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு ஷேகுடைய பெரிய சூஃபியுடைய கப்பல் போயிட்டு தாண்டிச்சது. கப்பல் போயிட்டு தாண்டிச்சது. பெரிய வியாபாரி, உலமாக்கள் வியாபாரிகள், சூஃபியாக்கள் வியாபாரிகள். ஒருத்தருடைய கப்பல் போயிட்டு தாண்டிச்சது. ஒருத்தர் வந்து சொன்னார், உங்களோட கப்பல் தாண்டிட்டதுன்னு சொல்லி கொஞ்சம் தலையை குடிச்சு பார்த்தாரு. பார்த்து அல்ஹம்துலில்லாஹ்ன்றாரு. என்னப்ப இது கப்பல் தாண்ட அல்ஹம்துலில்லாஹ்? ஷரியத்து மாறிச்சுதோ? கப்பல் தாண்ட என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி இவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு. கொஞ்சம் நேரம் போகல, இன்னமத்தர் வந்து சொன்ன உங்களோட கப்பல் இல்ல வேற ஒருத்தன கப்பல்ன்றாரு. அப்பே கொஞ்சம் தலையை குடிச்சாரு, அல்ஹம்துலில்லாஹ்ன்றாரு. என்ன விஷயம் கேட்டாங்க பக்கத்தில் உள்ளவங்க, என்ன செய்யுது? ரெண்டுக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இல்ல கப்பல் தாண்டத்துக்கு இன்னாலில்லாஹ் சொல்லிட்டது வேற விஷயம். ஆனா உள்ளத்தை பார்த்து உள்ளத்துல எந்த மாற்றமும் வர இல்ல. உள்ளத்துடைய டெம்பரேச்சர் அதே இடத்துல இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். எந்த கப்பல் தார இல்ல வேறொத்தந்த கப்பல் தாண்டிக்கின்ற சந்தோஷமான செய்தியை சொன்னீங்க. அப்பே அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். உள்ளத்துல மாற்றம் வர இல்லை. எப்பயும் உள்ளம் என்ன செய்து இத்மஇனான் முத்மஇன்னா ஒரே இடத்துல இருக்குது. ஏன் எது நடந்தாலும் அல்லாஹ்வை கொண்டுதானே நடக்க போகுது. மனைவி விட்டு போனாலும் சரி, கணவன் கண்ணத்தில் அடிச்சாலும் சரி, புள்ள வாப்பட பேச்சு கேட்கலட்டும் சரி, வாப்பட பேச்ச புள்ள கேட்கலட்டும் சரி, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன நடக்க போகுது? ரப்புடைய நாட்டம் தான் நடக்குது, வேற ஒன்றும் நடக்குதில்லை. இதுக்குத்தான் சொல்லப்பட்டது, கஷ்டங்கள் வரக்குள்ள பொறுத்து கொண்டா உங்களோட உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி கொண்டா அதுக்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன புள்ள மௌத்தானா, ஒரு சின்ன புள்ள மௌத்தாகிட்டா ஒரு தாய்க்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? சொர்க்கத்தில் பைத்துல் ஹம்த் என்ற சொர்க்கம் கிடைக்கும். அல் ஹம்த் என்ற சொர்க்கம் புகழுக்குரிய சொர்க்கம். அல்லாஹ் சொல்றான், நான் கொடுத்தேன், நான் எடுத்தேன். அவள் கொடுத்ததையும் பொருந்திக் கொண்டால், எடுத்ததையும் பொருந்திக் கொண்டாள். இது லேசில்ல, பேச லேசி. அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட சோதனைகளை விட்டு பாதுகாப்பானார். இது ஒரு சின்ன புள்ள, ஒரு வயது வந்த புள்ள மௌத்தாயிட்டா, ஒரு சின்ன புள்ள மௌத்துண்டா, ஒரு இப்பதான் ஒரு பூ வாசல பூ வந்த குழந்தை நாட்டினோம், முளைச்சல செத்துட்டது, அப்பயும் கவலை இல்ல. ஒரு பூவாசல் ஒரு பூவண்ட நாட்டி மாஷா அல்லாஹ் அந்த மரம் பெருத்து ஒரு மொட்டொண்டு வந்து அதுல ரோஜா போன்னு செழிப்ப. இன்றைக்குத்தான் முதலாவது விரிஞ்சிருக்குது. இப்ப இந்த மரம் செத்தா பிடிக்கும். இதுக்காக வேண்டி அழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பேரு. இதை பார்த்து அழுவாங்க. இந்த மரத்தை போயிட்டு யாராவது நொறுக்கி வச்சா புள்ளிட்டா அவங்களுக்கு மெதுவா செய்வாங்க. அல்லாஹ் சொல்றான், இதையே உன்னால பொறுத்துக்கொள்ள ஏழாண்டு சொன்னா, நான் தந்த ஒரு புள்ள படிச்சு இப்பதான் ஜொப்பு காயத்தமாகுது, அல்லது இப்பதான் கல்யாணம் பேச போறோம், நாங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு மருமகள் வரப்போறாள் என்று சொல்லி ஒரு நினைப்பு வச்சு கொண்டிருக்கிறோம். இந்த கட்டத்துல நோயில ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கட்டத்துல இந்த புள்ள மௌத்தா போனா இந்த உம்மா வாப்பட உள்ளம் எப்படி இருக்கும்? இந்த உள்ளம் தான் முத்துமஇன்னா, அமைதி அடையக்கூடிய உள்ளம். அல்லாஹ் தந்தான், அவன் விரும்பிய நேரத்தில் எடுப்பான், அவன் விரும்பிய நேரத்தில் எடுத்துக்கொண்டான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் மௌத்துடைய கட்டத்தில், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ, நீ திரும்பி வாம்மா, நீ திரும்பி வா, என்னிடத்தில் வந்து சேரு. இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா. எப்படி சஹாபாக்களை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு என்று நாங்க இங்க சொல்றோமோ, இதே போல எங்களுடைய ஆத்மாவுக்கு அல்லாஹ் சொல்லுவான் ராதியத்தன் மர்திய்யா, நீ பொருந்திக் கொள்ளப்பட்ட உள்ளம், நீ பொருந்திக் கொண்ட உள்ளம். சுப்ஹானல்லாஹ். ராதியத்தன் மர்திய்யா, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் என்ற வார்த்தையைத்தான் ராதியத்தன் மர்திய்யா, நீ பொருந்திக் கொள்ளப்பட்ட உள்ளம், நீ பொருந்திக் கொண்ட உள்ளம். எனவே என் பக்கமாக வந்து சேரு. இது ஒரு உள்ளம். இந்த உள்ளத்தோட வாழ வைப்பானாக, இந்த உள்ளத்தோட மௌத்தாக்குவானாக.
இரண்டாவது உள்ளம் இருக்குது லவ்வாமா. லவ்வாமா எப்ப பார்த்தாலும் பாஸ்ட், இறந்த காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கும். இதை பத்தி இறந்த காலத்தை பத்தி கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஒத்தரேசிட்டாரு, அந்த ஏச்ச நினைச்சு 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 இவர் கவலைப்படுவார், ரிவெஞ்ச் எடுப்பார். நான் கிட்டத்தட்ட ஒரு அந்த யாரு வந்தாரு இஸ்லாத்துக்கு வந்த அந்த மதகுடைய பேர் என்ன, அப்துல்லாவா, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டேன். நல்ல கதை சொன்னாரு. ஒரு சகோதரியை கூப்பிட்டு, ஒரு மருமகளை கூப்பிட்டு, கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை, கணவனுக்கு மனைவிக்கு சரியான பிரச்சனை. கூப்பிட்டு என்ன இப்ப கவுன்சிலிங் செஞ்சாங்க. கவுன்சிலிங் செஞ்சா இந்த பெண்ணுடைய முறைப்பாடு என்னன்னு சொன்னா, முறைப்பாடு இவருடைய உம்மா எனக்கு சரியான ஏசினா, சரியான ஏச்சிப்பட்டு, நான் இவருடைய உம்மாட்ட சரியான ஏச்சிப்பட்டிருக்கிறேன். அப்படி இப்படி யார் கம்ப்ளைண்ட் பண்றா? யாரோட வாக்குவாதம்? இப்ப கணவனோட. காரணம் என்ன? காரணம் யாரு? கணவன் அல்ல. யாரு? கணவன் உம்மா, மாமி. அப்ப சொன்னாங்களா, சரி உங்களோட மாமிய கூட்டி வந்து வாங்களே பேசுவோம். இல்ல அவங்க மௌத் ஆயிட்டாங்க. எவ்வளவு காலம்? 6 வருஷத்துக்கு மௌத் ஆயிட்டாங்க. இதுதான் நஃப்சுல் லவ்வாமான்றது. அவங்க மௌத்தானாலும் அவங்களோட குறைய மறக்க மாட்டாங்க. அவங்க மௌத்தானாலும் அந்த ரிவெஞ்ச் மாப்பிள்ளை சரி பறிச்சிருப்பாங்க. உங்களோட உண்மை இப்படி, உங்களோட உண்மை இப்படி, உங்களோட உண்மை இப்படி, உங்களோட உண்மை இப்படி. இது மனிதன் இயல்பு. அல்லாஹ் சொல்றான், இந்த லவ்வாமா, இந்த பழிக்கக்கூடிய, எப்ப பார்த்தாலும் கிரிட்டிசைஸ், எப்ப பார்த்தாலும் பழிப்பு, எப்ப பார்த்தாலும் எங்க வாப்பை இப்படி செய்யலையே. சிலாக்கள் கேட்கிற ஒருத்தர் சொல்ற, என்ன வாப்பென்னு படிச்சேன் வச்சாலோ தெரியல, என்ன வியாபாரி நாட்கள். யார் சொல்றவரு? உங்களோட வாப்ப உங்களை வியாபாரி ஆக்கவும் இல்ல, உங்களோட வாப்ப உங்களை ப்ரொஃபஷனல் ஆக்கவும் இல்ல. உங்களை ஆக்கினது அல்லாஹ். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தான் என்ற ஃபியூச்சரை முடிவு செய்வான் என்ற முடிவு இருக்குமோ, அவங்க ஒரு நாளும் அவங்களோட பேரண்ட்ஸை குறை சொல்ல மாட்டாங்க. லவ்வாமா. இன்னும் ஒன்று இருக்கிறது, ஆக பயங்கரமான உள்ளம் அம்மாரா. என்னது? அம்மாரா. சில பெண்களுடைய சிலாக்களுக்கு பேர் அம்மாரான்னு சொல்லி, அது ஐன். அம்மார். இது அம்மார் அலிஃப். وما أبرئ نفسي إن النفس لأمارة بالسوء. இன்னும் ஒரு உள்ளம் இருக்குது, எப்பயுமே பாவத்தின் பக்கமாக தூண்டிக்கொண்டே இருக்கும். நல்லது செய்யவே மாட்டாங்க, பாவத்துக்கு பக்கமாக தூண்டிக்கொண்டே இருக்கும். ஒரு பொய்ய சொல்லிட்டு அந்த பொய்ய மறைக்கிறதுக்கு 70 பொய்ய வாயால கொட்டும். அது தெரியும் உங்களுக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட அந்த பெண் தவறாக நடந்து கொள்ள முனைந்தாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட அந்த பெண் தவறாக நடந்து கொள்ள முனைந்தாள். தவறாக நடக்கல, ஆசைப்பட்டாள். ஏண்ட எஜமானுக்கு தெரியாம எப்படி இந்த துரோகம், ஏண்ட எஜமானுக்கு நான் இப்படி துரோகம் செய்வேன். பால் கிணத்திலிருந்து என்ன தூக்கி அரண்மனையில் வாழ வைத்ததுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதா, அரசனுக்கு துரோகம் செய்வதா? قال معاذ الله إنه ربي أحسن مثواي إنه لا يفلح الظالمون. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க, பின்னுக்கால பாவத்துக்கு ஓடுறாங்க. ஏன்? உள்ளம் பரிசுத்தம். உள்ளம் பரிசுத்தம். எப்ப உள்ளம் சுத்தமாக இருக்குமோ அப்ப ஒரு வாலிப புள்ள சொல்லும், ஒரு பொம்பளை புள்ள சொல்லும், இந்த உள்ளம் சுத்தமாக இருக்குமெண்டா. அன்பான வாலிபர்களே, அன்பான யுவதிகளே, கேட்டுக்கோங்கோ, படித்துக்கோங்கோ. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களை போல ஒரு வாலிபர், உங்களை போல ஒரு யங் ஏஜ் இருக்கிறாரு, உங்களை போல ஒரு யூத், இன்னும் கல்யாணம் முடிச்சில்ல, சிறை கைதியாக வாழ்றாரு. ஆனா உள்ளம் பியூரிபிகேஷன், உள்ளம் பரிசுத்தமாக இருக்குது. அவங்க நினைச்சாங்க என்ன தெரியுமா? நான் பால் கிணத்திலிருந்து என்ன தூக்கி இந்த இடத்துல இந்த அரசன் வாழ வச்சதுக்கு பிறகு அவனுக்கு நான் துரோகம் செஞ்சா இது சரியான்னு கேட்டாங்க. ஒவ்வொரு வாலிப புள்ளையும் யோசிக்கணும்,
எனக்கு வயசு 25 ஆகுது, 25 வரைக்கும் என்ன படிச்ச வச்சது வாப்பா, பேரு வச்சது வாப்பா, நல்ல புத்தி செலுத்தினது வாப்பா, பைனான்ஸ் பண்றது வாப்பா, வாப்பட வீட்டுல தான் இருக்கிறேன், வாப்பட வாகனத்துல தான் ஓடுறேன், எல்லாம் செஞ்சு கொண்டதுக்கு பிறகு எந்த விருப்பத்துக்கு போயிட்டு அவருக்கு தெரியாம நான் ஒரு பிள்ளைய ஒரு பெண்ணை லவ் பண்ணினா எப்படி இருக்கும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறாங்க, என்ன கிணற்றிலிருந்து கொண்டு வச்சவர் அரண்மனையில் எவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. அவர் கூப்பிடுற யாரு? அவருடைய மனைவி. என்ன சொன்னாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சவருக்கு நான் இப்படி எல்லாம் துரோகம் செய்யணுமா? அன்பான யுவதிகளே, அன்பான சகோதரிகளே, கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். ஏண்ட வாப்பா ஏண்ட உம்மா எத்தனை ஒகேஷன்ல எத்தனை சந்தர்ப்பத்தில் எனக்காக வேண்டி எவ்வளோ குர்பான் செஞ்சிருப்பாங்க. வீட்டில் ஒரு பவர் புல் இருந்தா, ஒரு ஏஜ் வந்த புல் இருந்தா கல்யாண கார்டு வரும், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் என்று சொல்லி. இந்த கல்யாண கார்டு வந்ததுமே உம்மா வாப்பா 2 பேரும் சொல்லிக் கொள்வாங்க, நீங்க போயிட்டு வாங்க நான் இருக்கிறேன். ஏன் காரணம் என்று கேட்ட சொல்லுவாங்க, வீட்டுல யார் இருக்குது? ஒரு மகள் இருக்கிறாள், ஒரு கற்பு பாதுகாக்கப்பட வேண்டிய கற்பு இருக்குது. இது எப்படி நாங்க வச்சுட்டு போவோம்? இது எப்படி நாங்க வச்சுட்டு போவோம்? எத்தனையோ ஒகேஷன், எத்தனையோ வலிமாக்கள, எத்தனையோ ஃபங்க்ஷன், எத்தனையோ சுன்னத்தான ஹஜ்ஜுகளை, எத்தனையோ சுன்னத்தான உம்ராக்களை குழந்தைகளுக்காக வேண்டி உம்மா குர்பான் செஞ்சிருப்பா. அந்த உம்மட தலையில பிலா கொட்ட வறுத்துட்டு நாங்க வெள்ளிக்கிழமை போயிட்டு எங்களுடைய விருப்பத்தில் கல்யாணம் முடிச்சு கொண்ட எப்படி மனம் ஹேட் ஆகும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா? உண்ட உள்ளம் சுத்தம் இல்லை, உண்ட உள்ளம் சுத்தம் இல்லை. அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாவத்தின் பக்கமாக அழைச்சிட்டான். கையும் மையுமா கேஸ் மாட்டிப்பட்டது. இப்ப கேஸ் மாட்டிப்பட்ட உள்ளம் சுத்தம் இல்லையே, இப்ப மறுபக்கம் திரட்டணும். ஒரு பொய்ய மறைக்க 70 பொய் சொல்லி ஆகணும். ஒரு பொய்ய மறைச்ச எத்தனை பொய் சொல்லணும்? 70 பொய் சொல்லணும். இப்ப என்ன சொல்ற? இப்ப இல்ல நான் கூப்பிடல, இவர் தான் கூப்பிட்டான். இப்ப ரெண்டாவது செய்தா இவருக்கு தண்டனை கொடுக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்ன பனிஷ்மெண்ட்? சிறையில போடுங்க. எவ்வளவு காலம்? பீரியட் இல்ல, பீரியட் இல்ல, போயிட்டு போடுங்க சிறையில. இதெல்லாம் எதன் காரணமாக? இன்றைக்கு எங்களுக்கும் நடக்கத்தான் செய்ததெல்லாம். இன்றைக்கு இதெல்லாம் எங்கட வாழ்க்கையிலே நாம பார்க்கத்தான் செய்றோம். ஒரு பொய்ய சொல்லுவோம் வாப்பாட்ட, ஒரு பொய்ய சொல்லுவோம் உம்மாட்ட, அந்த பொய்ய மறைச்சதுக்கு 70 பொய் சொல்லுவோம். பள்ளிக்கு போறேன்னு கஃபேக்கு போயிட்டு வந்தாரு, வாப்பா கேட்டார் எங்க போனாய்? இல்ல பள்ளிக்கு போனேன். வாப்பா கேட்டாரு யார தொழிச்சது? இப்ப பொய் சொல்லுவாரு. வாப்பா கேட்பாரு என்ன ஓதினாரு? இப்ப பொய் சொல்லுவாரு. ஏன்? ஒன்றே காணலையே. பள்ளிக்கே புகழத்து யாரு தொழிச்சென்று வகையா வருது? பள்ளிக்கே புகழோடுக்கு என்ன ஓதினு வகையா வருகிறது? எந்த கலவால போனாய்? வாப்பா கேட்பாரு. இப்ப இந்த கலவால போனேன். யார் இருந்தாங்களே பேர சொல்லுவாரு. இதெல்லாம் பொய். ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 70 பொய்யின் பக்கமாக நிர்பந்திக்கப்படுவாரு. இது ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும். இதன் காரணமாக இந்த உள்ளம் சுத்தமில்லாத்தின் காரணமாக. இதனால தான் அந்த பெண்மணி, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து பாவத்தின் பக்கமாக அழைச்ச பெண்மணி கடைசி கட்டத்தில் ஒன்றும் செய்யலாம தந்த தவற ஒப்புக்கொண்டாள், தந்த கில்ட்டியை ஏற்றுக்கொண்டாள். அவ சொன்னா அல் ஆன் ஹஸ்ஹஸல் ஹக், இப்ப உண்மை வெளியாகிவிட்டது, இதுக்கு பிறகும் இதை என்னால் மறைக்க முடியாது சொல்லி போட்டு சொன்னா வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ, நிச்சயமாக இந்த உள்ளம் பாவத்தை கொண்டு தூண்டிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த உள்ளம், அல்லாஹு அக்பர், இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துறதை மிக முக்கியமான ஒரு பருவ. ஒவ்வொருத்தரும் முயற்சியும் இல்மு படிக்கிறது போல, பேச படிக்கிறது போல, குர்ஆனை படிக்கிறது போல, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறது போல, ஹோம் சயின்ஸ் படிக்கிறது போல, கேக் போட படிக்கிறது போல ஒவ்வொருத்தரும் படிச்சோனும் இந்த உள்ளத்தை எப்படி நான் சுத்தமாக்கணும்,
என் உள்ளத்தை எப்படி சுத்தம் செய்வது? இது ஃபர்து ஐன். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இது எவ்வளவு முக்கியம் என்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அல்லாஹ் வானுலகத்துக்கு எடுக்கிறதுக்கு முன்னால உள்ளத்தை சுத்தம் செஞ்சுதான் எடுத்தான். உள்ளத்தை சுத்தம் செய்யணும், உள்ளத்தையும் சுத்தமாக்கணும். அல்லாஹ் நசீபாக்குவானா. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இத பத்தி சொல்லக்குள்ள குர்ஆனுடைய ஆயத்துகள் ஏராளமான ஆயத்துகள். ஒவ்வொரு நாளும் ஜும்மாவுடைய தொழுகையில அநேகமாக ஓதக்கூடிய ஒரு சூரத்தான் சூரத்துல் அலா. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி خلق فسوى والذي قدر فهدى. அந்த ஆயத்துல கடைசியாக அல்லாஹ் சொல்றான், قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا. அல்லாஹ் சொல்ற யார் வெற்றியாளர்கள்? யார் வெற்றியாளர்கள்? தாடி வச்சா நன்மை கிடைக்கும், தாடியை வச்சு வெற்றி இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய உடுப்பு கொடுத்தா நன்மை கிடைக்கும், அதை வச்சு வெற்றி இல்ல. நன்மை கிடைக்கும், நபியை பின்பற்றும். வெற்றி, உண்மையான வெற்றி எங்க இருக்கு தெரியுமா? எங்க? உள்ளம் சுத்தமாகணும். உள்ளம் சுத்தம். قد أفلح من زكى من تزكى. உள்ளத்தை சுத்தம் செய்கிறது. وذكر اسم ربه فصلى. سبحان الله. وذكر اسم ربه. அல்லாஹ்வுடைய பெயரை அதிகமாக zikr செய்றார். எப்ப உள்ளம் சுத்தமாகுமோ அப்ப வாயால வேறொன்று வராது. நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக, அல்லாஹ் உங்களே மன்னிப்பானாக. நான் பேசக்கூடிய அத்தனை அசுத்தமான விடயங்களும் எந்த வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்து நான் நீயத்தோட பேசுறேன். யா அல்லாஹ் என்னையும் திருத்திடுவாயாக. இந்த பேச்ச கேட்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொண்டு வருவாயாக. யாருடைய வாழ்க்கையில வல வல வச்சன்ற பேசுற பழக்கம் இருக்குமோ அது எனக்கு தெரியுமா அடையாளம்? அவனோட உள்ளம் இன்னும் பரிசுத்தமாகல. அது அஃப்லஹ மன் தஸக்கா. யார் உள்ளத்தை சுத்தமாக்கிட்டாங்களோ அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. அத சொல்லி போட்டு சொல்றான் அல்லாஹ். அதுக்குரிய அடையாளம் தான் வதக்கர ரஸ்ம ரப்பிஹி. அல்லாஹ்வுடைய பேரை அதிகமாக zikr செய்வாங்க. சும்மா என்ற வார்த்தை இஸ்லாத்தில் இல்ல. இருக்குதா? என்ன வார்த்தை? சும்மா. எங்கே சும்மா? எங்க போறீங்க? சும்மா போறேன். எங்க வந்தீங்க? சும்மா வந்தேன். என்ன பேசுறீங்க? சும்மா பேசுறேன். என்ன செய்றீங்க? சும்மா செய்றேன். சும்மா இருக்கிறேன். ஜஸ்ட் நான் கேட்கிறேன், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில சும்மான்னு இல்ல வாப்பா. சும்மான்றது முஃமினுடைய சிவத்துக்கு அங்கல் உள்ளது. ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில சும்மா இது தமிழ்லயும் இல்ல, அரபுலயும் இல்லை. இது ஏன் காரணம் உண்டா? நாங்க செய்யக்கூடிய வேலைக்கு இரண்டு உண்டோ, நன்மை உண்டோ, பாவம். இது خير இது ஷர். ومن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. خير شر தான், வேறொன்றும் இல்லை, வேறொன்றும் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா உள்ள நேரத்தில் இந்த நாக்க பழக்குங்கோ, இந்த வாய பழக்குங்கோ, இந்த நாக்க பழக்குங்கோ, அல்லாஹ்வுடைய zikருக்கு பழக்குங்கோ. தரீகத்துடைய ஷேக்மார்கள் வந்து இந்த நாட்டில் செஞ்ச ஒரு மிகப்பெரிய காத்தியமான ஒரு பாரிய வேலைத்தான் மக்களுடைய நாக்கால கீபத்து பேசாம, புறம் பேசாம, கோல் செல்லாம, தேவையில்லாத பேசாம, எப்ப பார்த்தாலும் கையில தஸ்பீஹ் எடுத்து ஒரு நாளைக்கு 1000 முறை அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு 1000 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு 1000 முறை இஸ்திக்ஃபார் செய்யுங்க, ஒரு நாளைக்கு 1000 முறை ஸலவாத் ஓதுங்க, ஒரு நாளைக்கு 1000 முறை சுப்ஹானல்லாஹி வஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு 1000 முறை யா லத்தீப் யா லத்தீப் யா லத்தீப் என்று சொல்லுங்க. இப்படியான zikர்கள் அறிமுகப்படுத்துறாங்க. காரணம் என்னன்னா, நீங்க zikr செஞ்சா உங்களோட வாயால வேறொன்று வர மாட்டாங்க. zikr செய்யுங்க. வலக்கர ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. தொழுகிறாரு. சில உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு முஃமினை பொறுத்த வரையில உள்ளம் எப்ப சுத்தமாகுமோ அவன் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 ரக்காத்து தொழுவானாம். எத்தனை ரக்காத்து?
50 ரக்காத். ஏழுமா? 50 வக்த் இல்ல. எத்தனை ரக்காத்து? 50 ரக்காத். 17 ரக்காத் என்ன இருக்குது? என்ன இருக்குது பாப்பா? பேசுங்களேன். ஃபர்து தொழுகை இருக்குது 17 ரக்காத்து. 3 ரக்காத் என்ன இருக்குது? வித்ர் 3. அப்ப எத்தனை? சுன்னத்தை முஅக்கதா எத்தனை ரக்காத்து? சுன்னத்தை முஅக்கதா 10 ரக்காத்து. ஃபஜ்ருக்கு முந்தி 2, லுஹருக்கு முந்தி 2, லுஹருக்கு பிந்தி 2, மக்ரிபுக்கு பிந்தி 2, இஷாவுக்கு பிந்தி 2, 10. எத்தனை ரக்காத்து இப்ப? 30 ரக்காத்து. லுஹா எத்தனை ரக்காத்து? குறைஞ்சது 4 ரக்காத்து. லுஹா குறைஞ்சது 4 ரக்காத்து. தஹஜ்ஜத் ஒரு 4 ரக்காத்து. சுப்ஹானல்லாஹ். தஹஜ்ஜத் 4. என்ன செய்யும்? 50 ரக்காத்தை குறைஞ்சு ஈஸியா சேர்த்துடும். உள்ளம் சுத்தமானா தொழுகைகள்ல நேரத்தை கழிக்கிறது ரொம்ப லேசாகிடும். ஆண்கள் கடைக்கு போறவங்க, ஆபீஸுக்கு போறவங்க வீட்டை விட்டு போகக்குள்ள 4 ரக்காத்து தொழுது போவாங்க. வீட்டில் உள்ள பெண்கள் 12 ரக்காத்து தொழுவாங்க. பிரச்சனை இல்லை, 12 ரக்காத்து தொழுவாங்க. தஹஜ்ஜத் 4 இல்ல, தஹஜ்ஜத் 11 வரைக்கும் தொழிலும், 17 வரைக்கும் தொழிலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டங்கள்ல 11 தொழுதாங்க, சில கட்டங்கள்ல 17 தொழுதாங்க, சில கட்டங்கள்ல 13 தொழுதிருக்கிறாங்க. வலக்க ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்ல. இதெல்லாம் எப்படிமா நடக்கும்? எப்ப உள்ளம் சுத்தமாயிக்குது. பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. என்ன செய்வாங்க? துனியாவுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்துடுவாங்க ஆகிரத்துக்காக வேண்டி, ஆகிரத்துக்காக வேண்டி. இதெல்லாம் உள்ளம் சுத்தமான. அடுத்து அல்லாஹ் சொல்றான், உள்ளத்துடைய சுத்தத்தை பத்தி அல்லாஹ் சொல்ல என்னோட சொல்றான். அல்லாஹ்ட பேச்சுக்கு சத்தியம் தேவையில்லை. தேவையா? அல்லாஹ் ஒன்றை சொன்னா அல்லாஹ்வை விட உண்மை சொல்றவன் யாருமே இல்ல. ومن أصدق من الله قيلا ومن أصدق من الله حديثا. அல்லாஹ்வை விட உண்மை சொல்லக்கூடியவங்க யாரும் இருக்கிறாங்களா? அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் உண்மை சொல்றது என்ன போல யாரும் இல்ல. நான் சொல்றது உண்மை, என் பேச்சில பொய் இல்ல. நான் வாக்கு மீறாதவன். எதை சொல்லினோ அதை நிறைவேற்றுவேன். நிறைவேற்றக்கூடிய சக்தி படைத்தவன், நிறைவேற்றக்கூடிய ஆளுமை படைத்தவன் என்று குர்ஆனுடைய பல ஆயத்துகள்ல அல்லாஹ் இதை சொல்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ் உடைய பேச்சுக்கு சத்தியம் தேவையில்லை. ஆனாலும் சில கட்டங்கள் அல்லாஹ் சத்தியம் செய்வான். ஏன் சத்தியம் செய்வோம்? எதுக்காக வேண்டி? நாங்க பலகீனமே, அல்லாஹ் பலகீனம் இல்லை, நாங்க பலகீனம். உதாரணமா சுமசல் பார்ப்போம். சில கட்டங்கள்ல காலையில் ஸ்கூலுக்கு போறது வைத்து மகன் எழுப்புறீங்க. மகன் எத்தனை வயசு? இப்பதான் எல்கேஜி யூகேஜி போற சின்ன புள்ள, சின்ன புள்ள. பாப்பா போய் எழுப்பாட்டு ஸ்கூலுக்கு போயிடும் சொல்லி என்ன சொல்ற தெரியுமா? கட்டில படுத்து கொண்டு அரக்கண்ண தொடர்ந்து கொண்டு பைக் கொண்டு வாங்கி தந்தா தான் போவேன். யார் சொல்றாரு? இப்ப எல்லாம் ஸ்ட்ரைக். பேராது யூனிவர்சிட்டி உள்ள ப்ரொஃபசர்மாரும் ஸ்ட்ரைக், வைத்தியசாலையில் டாக்டரும் ஸ்ட்ரைக், வீட்டில் உள்ள பெண்களும் ஸ்ட்ரைக், ரோட்ல போற யாரு பிச்சைக்காரரும் ஸ்ட்ரைக். இன்னைக்கு பார்த்தா என்ன ஒன்னசரிக்கு போற எல்கேஜி போற புள்ளை ஸ்ட்ரைக் பண்றான். என்ன சொல்றான்? நான் போறேன்னா பைக் கொண்டு வாங்கி தரணும். யார் இப்ப அதை சொல்லிப்படாம முறைப்படுத்தாச்சு. இப்ப இந்த யூனிவர்சிட்டி மூட்டின மாதிரி, யூனிவர்சிட்டி கிளாஸ் மாதிரி மரோ போடுபடுத்தாச்சு. வாப்ப மரோ எழுப்பினா உள்ளுக்கு சத்தம் வருதுன்னா ப்ராமிஸ் நிறைவேற்றினா போவேன். வாங்கித்தாருன்னு சொல்லுங்க. இவர் பாப்பா சரி வாங்கித்தாரு. இப்ப சொல்லுவா சத்தியம் செய்து பார்ப்போம், சத்தியம் செய்து பார்ப்போம். இவனுக்கு சத்தியம் செய்யும் தெரியா, உம்மா அக்கா வாங்கி தருவாரு. இவனுக்கு சத்தியம் செய்யும் தெரியா, அதை படிச்சில்ல. ஆனா வாப்பா உம்மா அக்கா வாங்கித்தாரு. சரி, இதை நீங்க உம்மா அக்கான்னு சொல்லி கொடுத்தா அவனுக்கு மாப்பா நான் இப்படி கொண்டிருக்கணும். இவன் நாளை வைத்து உம்மா அக்கா நான் வருவேன. இதான் எங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கிற மெதட். நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கிற ஸ்டைல் எப்படித்தான். வாப்பட பேச்ச புள்ள படிக்குது, வாப்பட பேச்சுல புள்ள எக்ஸாம்பிள் இருக்குது, வாப்பட பேச்சுல புள்ள என்ன செய்யுது நடவடிக்குது. நாங்க பேசுற பேச்சு புள்ளைக்கு எக்ஸாம்பிள். எனவே எங்களோட வாயால வர சத்தியம், எங்களோட வாயால வர வார்த்தைகள், எங்களோட வாயால வரக்கூடிய மொழிச்சல் எல்லாமே சரியா இருக்கணும். இவர் சொன்னாரு வாங்கித்தாரு. ஆனா வாப்பதான் வாங்கி கொடுப்பாரு நிச்சயமா. இவன் கேட்ட பைக்கை விட நல்லதை வாங்கி கொடுப்பாரு. ஆனா சத்தியம் செய்ய சொல்றாரு, இவர் சத்தியம் செய்வார். இப்ப ஒரு வாப்பா புள்ளைக்கு முன்னால பேசி சத்தியம் செய்வது போல ஏங்க உங்களை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு முன்னால சத்தியம் செய்வான். மனிதா நீ பலகீனமானவன், நீ புரிந்து கொள்ள மாட்டாய், சத்தியமாக உண்மையாக என்று சொல்லி அல்லாஹ் சத்தியம் செய்யக்குள்ள
அல்லாஹ் ஒரு முறை சத்தியம் செய்யல, 11 தடவைகள் சத்தியம் செய்றான். எத்தனை தடவை? 11 தடவை. 11 டைம் 11 முறை சத்தியம் செய்றான். والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها. அல்லாஹ் 11 தடவை சத்தியம் செஞ்சு போட்டு அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்திக் கொண்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். உள்ளத்தை சுத்தமாக்கிறது, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறது ஆக முக்கியமான தலையங்கம். ஒவ்வொருத்தரும் கன்சிடர் பண்ணுங்க, ஒவ்வொரு பெண்ணும் கன்சிடர் பண்ணுங்க, எப்படி என்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தேலும், எப்படி ஆத்மாவை சுத்தம் செய்யலும். நிச்சயமாக ஆக பெரிய எதிரித்தான் மனிதனுடைய உள்ளம். இதனால தான் பயான் ஆரம்பிச்சக்குள்ளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த பயான் ஆரம்பிப்பாங்க, நீண்ட ஹுத்பா செய்வாங்க. நீண்ட ஹுத்பா நான் அல்ல, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த உலமாக்கள் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹுத்பா ஓதுவாங்க. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. யா அல்லாஹ், எங்களுடைய ஆத்மாக்களுடைய கெடுதியை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். பயான் செய்ய முன்னால கேட்கிறாங்க, ஏன் காரணம்? பெருமை வந்துடும். நான் சென்ற கிழமையும் சொன்னேன், கேட்கிற ஆளுக்கு பணிவு வரும், பேசுற ஆளுக்கு பெருமை வரும். காது கொடுத்து கேட்டா பணிவு தன்மை பிறக்கும். வாயால் எப்ப பேச ஆரம்பிப்போமோ அன்றைக்கு என்ன வரும்? அன்றைக்கு பெருமை வர ஆரம்பிக்கும். கேட்கிறாக்கள் நிஅமத்தில் இருக்கிறீங்க, பேசுறாக்கள் அதாபு இருக்கிறாங்க. وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொன்ன சூரத்துல் துஹா, அந்த வஷ்ஷம்ஸி வதுஹாவுடைய அந்த சூரத் ஓதுவாங்க. ஓதிக்கொண்டு போயிட்டு فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا قَدْ أَفْلَحَ مَنْ زَكَّاهَا وَذَكَرَ قَدْ أَفْلَحَ مَنْ تَزَكَّى قد أفلح من زكاها وقد خاب من دساها என்ற ஓதினா நிப்பாட்டுவாங்க. அப்படியே நிப்பாட்டி போட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பாங்க. தொழுகையிலே துஆ கேட்பாங்க. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها என்ற துஆ ஓதுவாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்குது, اللهم ألهمني رشدي وقني شر نفسي اللهم ألهمني رشدي وقني شر نفسي. சுப்ஹானல்லாஹ். உள்ளத்துக்கு கேட்கிற துஆக்கள் ஏராளம் இருக்குது. இந்த உள்ளத்தை உள்ளத்தை அழகுபடுத்துங்க. உள்ளத்துக்கு 2 வேலை செய்யணும். ஒன்றே உள்ளுக்குள்ளதெல்லாம் எடுக்கணும். என்னைக்குள்ளுக்கு பெருமை எப்பயுமே இருக்கும். என்னைக்கும் பெருமை மனிதன் இருக்கக்கூடிய உண்டு, முகஸ்துதி மனிதன் இருக்கக்கூடிய உண்டு, கோபம் மனிதன் இருக்கக்கூடிய உண்டு, வேற என்ன பொறாம மனிதன் இருக்கக்கூடிய உண்டு, துனியாவுடைய ஆசை மனிதன் இருக்கக்கூடிய உண்டு. இதே போல அதனுடைய இன்பம், அதனுடைய அன்பு துனியா இல்லத்தின் துனியாவுடைய அன்பு இருக்கும். என்னைக்கும் துனியா இல்ல பிச்சைக்காரன், ஆனா மனக்கோட்டைக்கும். இது உள்ளம் சுத்தம் இல்லைன்னு கிடையாது. இது ஆகிரத்தை விட துனியாவை உட்படுத்துவாங்க. அல்லாஹ் எங்க அனைவரையும் மன்னிப்பானாக. துனியா தீன வித்து துனியாவை சம்பாதிக்கிறோம். இன்றைக்கு தீன வித்து துனியாவை சம்பாதிக்கிறோம். தீன விற்கிறாங்க எனக்கு காசு கொடுத்து. எழுந்தோ எனக்கு துனியாவை தாங்க. குர்ஆன் விற்கப்படுகிறது, ஹதீஸ் விற்கப்படுகிறது, இஸ்லாம் விற்கப்படுகிறது. பணத்துக்காக வேண்டி கொடுத்து வாங்குறாங்க, சல்லிய வாங்குறாங்க. சல்லி எதன் காரணம்? உள்ளம் சுத்தம் இல்லை. புறான சும்மா வருகிறது. ஒத்தனை காணேலா, அவனை கண்டதுமே நெருப்பு பத்துது. அப்படி என்ன? ஒத்த நல்ல வாகனத்துல போனாலே சொல்றாங்க, எந்த பேங்க்ல வாங்கினோ தெரியா. ஒத்த கார்ல போறான், வாப்பா ஒத்தன் கார்ல போறான்,
எப்படி போறான்? நல்லா போறான், கார்ல போறான். இவர் சும்மா ரோட்ல பாய்ச்ச எந்த பேங்க்ல வாங்கினோ தெரியா? உனக்கு என்ன வாப்பா இது? அவர் பேங்க்ல வாங்கட்டும், மங்கல் அடிக்கட்டும், அவர் என்ன செய்யட்டும், பறிச்சு கொண்டு வரட்டும். அதுக்கு நீங்க பொறுப்பா? அதுக்கு நான் பொறுப்பா? ஒரு பெண்ணை பார்த்தா நல்ல மாலை போட்டிக்கிறோம், நல்ல காப்பு போட்டிக்கிறோம், மாஷா அல்லாஹ், கொஞ்சம் நல்ல காப்பு. எப்படி அதை பார்த்து பெண் என்ன செய்யணும்? ஒரு பெண்ணிடத்துல ஒரு ஆணிடத்துல நல்ல ஒரு சாமான் இருக்குது, ஒரு நல்ல ஒரு வாகனம் வச்சிருக்கிறாரு, அல்லது நல்ல ஒரு பேனா வடிச்சிருக்கிறாரு, அல்லது நல்ல ஒரு கார்ல போறாரு, அல்லது ஒரு பெண்ணிடத்துல நல்ல என்ன இருக்குது, நல்ல ரூடு கட்டிக்கிறார். என்ன செய்யணும்? பேத்திப்ப நான் என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தாரான், நீங்க ஒன்றும் செய்ய வேணும் பாப்பா. எந்த விதமான கெட்ட எண்ணமும் எண்ணவானம், அதுக்கு நீங்க பொறுப்பில்ல. இன்ன பஅதல் வன்னி இஸ்முன், நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் சரியில்லை. அநேகமான எண்ணங்களுக்கு பாவம் கிடைக்கும், பாவம் கிடைக்கும். கெட்ட எண்ணம் என்ன வேண்டாம். நீங்க என்ன செய்யணும்? فلولا إذ دخلت جنتك قلت ما شاء الله لا حول ولا قوة إلا بالله. நீங்க என்ன செய்யணும்? அப்படி ஒருத்தரை கண்டா, ஒரு பெண் நல்ல உடுத்திருக்கிறா, நல்ல மாலை போட்டிருக்கிறா, நல்ல காப்பு போட்டிருக்கிறா, நல்ல வீட்டுல வாழ்றா, நல்ல ஒரு வாகனத்தில் வந்தா, கண்டதுமே நெருப்பு பத்தக்கூடாது, பொறாம என்று நெருப்பு பத்தக்கூடாது. சொல்லணும் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டு, நல்லா இருக்குதே. இந்த ஒரு வார்த்தையை சொன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? எங்கள்கிட்ட உள்ள நோய் இந்த வார்த்தையை கூட சொல்றதுக்கு கஞ்சத்தனம், இந்த வார்த்தையை கூட சொல்ல கஞ்சத்தனம். ஒரு ஞாபகத்து கொடுக்கப்பட்ட ஒத்தனை கண்டதுமே நெருப்பு பத்துது. அப்படியே இது குறிப்பாக இந்த மன்னிச்சுவங்க பெண்கள் ஆகப்பெரிய நோய். இது பெண்களுடைய ஆகப்பெரிய நோய். இந்த நோய் வரக்கூடாது. இந்த நோய் இருந்த அடையாளம் உள்ளம் சுத்தம் இல்ல, உள்ளம் பரிசுத்தம் இல்ல, இல்ல உள்ளத்தை சுத்தமாக்கும். பெருமை வரவே கூடாது. பாவத்தில் ரெண்டிக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சாங்க, அல்லாஹ் எங்க தூக்கி வீசினான்? உலகத்துக்கு தூக்கி வீசிட்டான். வந்திறங்கினாங்க ஹிந்து, இந்த இந்தியன் ஓஷன், இந்தியன் இந்த பகுதியிலையும், ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எங்க மக்காவிலையும் ஜித்தாவுல சொல்றாங்க. தாரீக் வரலாறு, ரெண்டு பேரும் அறிமுகமான எங்க போயிட்டு அரபாவுல. சரி, ஏன் இறங்கினாங்க கீழுக்கு? சொல்லுங்க. கீழுக்கு இறங்கின இடம் காரணமாக ஒரு பாவம், ஒரு பாவம், 1000 பாவம் இல்ல, 100 பாவம் இல்ல. அன்பானவர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். காலையிலிருந்து இதுவரைக்கும் எத்தனை பாவம் செஞ்சிருப்போம்? அல்லாஹ் வானமண்டத்தை எத்தனை முறை செஞ்சிருப்போம்? அல்லாஹ் பேச வேண்டாம் என்று எத்தனை முறை பேசியிருப்போம்? மஹரம் இல்லாத பெண்களோடு எத்தனை முறை கழித்திருப்போம்? மஹரம் இல்லாத ஆண்களோடு எவ்வளவு நேரம் உறவாடி இருப்போம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச ஒரே ஒரு தவறு, சாப்பிட வானம் என்ற மரத்தில் வைத்து சாப்பிட்டது. அல்லாஹ் சொன்னான், இந்த பூமிக்கு மேல வாழ நீங்க தகுதி இல்லை, நீங்க வெளியே போங்க, வெளியே போங்க. ஒரு தவறு செஞ்சாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் வானமண்டத்தை சாப்பிட்டாங்க, வானமண்டத்தை திண்டாங்க. ஒன்று நல்லா ஞாபகம், குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, எப்ப பாவம் செய்வோமோ அப்ப வெட்கம் இல்லா போய்த்திடும். சாப்பிட்டாங்க வானம் என்ற மரத்தை, ரெண்டு பேரும் உடுத்திருந்த அந்த அவுரத்தை மறைச்சி உடுத்திருந்த உடுத்திருக்கிறே, அப்படியே கலண்டு கீழே போதுட்டுது. குர்ஆன் இதான், இது குர்ஆன். எப்ப பாவம் செய்வோமோ அப்ப வெட்கம் இல்லா போய்த்திடும். ரப்ப பத்தி அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இல்லா போனா என்ன செய்யும்? என்ன வெட்கம் அது? அல்லாஹ் பார்த்துக் கொண்டு இல்ல. இன்னைக்கு சில பெண்களுக்கு வெட்கம், யாரும் பார்த்தா வெட்கம். அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறான். நீங்க பேஸ்புக் இருக்கிறீங்க, யாருக்கும் தெரியா, ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆரம்பத்தில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எனக்கு தெரியும், நான் கவுன்சிலிங் செய்றேன். சில பெண்கள் சொல்லுவாங்க, நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்றோம், மிச்சம் நல்ல வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லித்தான் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா நான் இருக்கிற நரகம் எனக்குத்தான் தெரியும். யார் சொல்றது? யார் சொல்ற? பெண்கள் சொல்றாங்க. ஏமா நீ யார்கிட்ட சொல்லலையா? இதோட வாப்பம்மாட்ட சொல்லலுமே சொன்னா,
அவங்க சொல்லுவாங்க என்ன தெரியுமா, என்ன செய்ய எங்க தலையெழுத்து, என்ன நசீபு, நான் இதே நரகத்தில் வாழ்றேன், இந்த நரகத்துள்ளுக்கு ஏன் என் உண்மை அப்போ கொண்டு போடணும், அதுக்காக வேண்டி பொறுமை செய்வேன். இது நான் மட்டும் சொல்ல இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த விஷயத்தை. லகத் தாப அலா ஆலி முஹம்மதின், இந்த முஹம்மதுடைய ஊட்டை எத்தனையோ பெண்கள் சுத்துறாங்க. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை எத்தனையோ பெண்கள் சுத்துறாங்க. எதுக்கு தெரியுமா? தந்த கணவனை பத்தி முறைப்பாடு செய்வதற்கு. ஆனா பேசிக்கொள்ள ஏல ஒன்றோ வெட்கம், ஒன்றோ சந்தர்ப்பம் இல்ல, ஒன்றோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. தந்த உள்ளத்தில் உள்ள குறைகளை, தந்த உள்ளத்தில் உள்ள பாரத்தை பைத்து ஒரு ஆலிமிடத்துல, ஒரு முஃப்தியிடத்துல பைத்து சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல, ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மை திறந்து கொடுப்போம் என்றிருந்தா என்ன நடக்கும்? பெண்கள் வந்து சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இரக்கமா சொல்வேன், உலகத்தில் யாரத்தில் நல்லவன் என்ற பேரு வாங்கியும் வேலை இல்ல. மனைவி சொல்லணும் கணவன் நல்லவன். மனைவி சொல்லணும். யாரு மனைவி? யாரு மனைவி? நீர் இருக்கிறாங்க. சுவர்க்கத்திலே அவங்களோட இருப்போம் இன்ஷா அல்லாஹ். சுவர்க்கத்திலே அவங்களோட இருப்போம் இன்ஷா அல்லாஹ். என்ன பயப்படுறீங்களா? சுவர்க்கத்திலே அவங்களோட தான் இருப்போம். பயமாய்க்கிறா? இன்ஷா அல்லாஹ். வாலிபர்களும் சிரிக்கிறாங்க. சரி, அல்லாஹ் கபூல் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக சுவர்க்கத்திலேயும் அதே கணவன் மனைவியாகத்தான் வாழுவோம். அதே கணவன் மனைவியாகத்தான் வாழுவோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிதாம் இது. குடும்ப வாழ்க்கை நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். இங்க சொன்ன கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமா சொன்ன கலிமா முடியாது. சுவர்க்கத்திலேயும் முஃமினாகத்தான் இருப்போம். அதே மாதிரி மாமட கையை பிடிச்சு கபில்து நிக்காஹா சொன்னோமே, அந்த கபில்து நிக்காஹாவும் முடியாது. அது சுவர்க்கத்திலேயும் கணவன் மனைவியாகத்தான் வாழுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வல்லதீன ஆமனூ வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُمْ அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُمْ வமா அலக்னாஹும் மின் அமலிஹிம் ஷை. குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிட்டான். இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரத்தில் பேசுவோம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி, எப்படி வருவாங்கன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ், அது ஒரு தனித்தலையங்கம். சுவர்க்கத்தில் எப்படி குடும்பமாக வாழுவோம், பாப்பா மகனாக எப்படி வாழுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் சுவர்க்கத்தில் வாழணும், எனக்கு ஒரு கொடி கோணம், அந்த கொடிக்கு கீழே முத்தகீன்கள் எல்லாரும் இருக்கணும். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கலோகம். பெண்கள் இந்த சிவத்தோரோடும் பெருமை. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் ஒரு தவறு செஞ்சாங்க. ஒரு தவறு, அல்லாஹ் சாப்பிட வானமண்டத்தை சாப்பிட்டாங்க. சூரத்துல் ஆராஃப்ல, சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவங்க ரெண்டு பேரும் உடுத்திருந்த உடுப்பு அப்படியே கலந்து விழுந்துட்டது. இப்ப ஓடுறாங்க ஒரு மரத்துடைய இலையை பிச்சறதுக்கு, மறைச்சு கொள்றதுக்கு. ஒரு தவறு செஞ்சாங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை தவறு செய்கிறோம். இந்த ஒவ்வொரு தவறின் காரணமாக வெட்கம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கிறது. உடுப்பு கலைந்து கொண்டிருக்கிறது. உடுப்பு அப்படியே நிர்வாணமாகிக் கொண்டு போகுது. பாவத்தினுடைய விளைவுகள் தான் இன்றைக்கு இந்த பெண்கள் அரை நிர்வாணமாக சுற்றுறது. வெட்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு பெண்ணுடைய வெட்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு பெண்ணுடைய அழகு எங்க இருக்குது? முகத்தில் அல்ல. ஒரு பெண்ணுடைய அழகு இருக்குது அவனுடைய வெட்கத்தில். யார வெட்கம்? அந்த பெண்ணுடைய வெட்கம். சொன்னாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபியினுடைய அழகை பற்றி சொல்லக்குள்ள சொன்னாங்க, இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு தெரியுமா? ஒரு குமரு புள்ளையை விடவும் வெட்கத்தில் வாழக்கூடியவங்க. இன்னைக்கு நாங்க சொல்லுவோம் இப்படி, வாலிப புள்ள மாதிரி வெட்கம் உண்டு. யார் போல வெட்கம்? பொம்புளை புள்ள மாதிரி வெட்கமா, ஆம்பளை புள்ள மாதிரி வெட்கமா? இன்னைக்கு அல்லாஹ் மன்னிக்கட்டும், அல்லாஹ் மன்னிக்கட்டும். மனைவி சொல்லணும் என கணவன் நல்லவன். மனைவி சொல்லணும். வாயால சொல்றா, இத உள்ளத்துல சொல்லுமா? சொல்லுமா? பேசுகிறேன் தங்கம். வாயா உள்ளவா? வாயா உள்ளம் சொல்லணும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க மௌத்தாகின உடனே கபருக்கு போகக்குள்ள வாங்கி பூட்டு போட்டுதான் கொண்டு போறது.
வாய்க்கு பூட்டு போட்டாச்சு. அதோட சொல்றது யாசின்ல اليوم نختم على افواههم وتكلمنا ايديهم وتشهد ارجلهم سبحان الله. அல்லாஹ் சொல்றான் நீங்க மௌத்தான உடனே வாய் பேச மாட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லல இந்த நோனா எனக்கு சொல்லிக்கிறான் நான் நல்லவன் என்று சொல்லி. ஆனா அவட உள்ளம் சொல்லிச்சா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கும் அவருக்கு தான் தெரியும். அவட உள்ளத்தால சொல்லணும். அவன் எந்த கணவன் பொய் பேசாதவர், எந்த கணவன் மாறுபாடு செய்யாதவர், எந்த கணவன் தஹஜ்ஜத்திலும் அழக்கூடியவர், எந்த கணவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? குடும்பத்தை சேர்ந்து வாழக்கூடியவர். எந்த கணவன் யார் தெரியுமா? என்னோட இரக்கமானவர். எந்த கணவன் யார் தெரியுமா? ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர். எந்த கணவன் யார் தெரியுமா? ஒரு கஷ்டத்தில் வாழக்கூடிய ஒருவரை கண்டு அவரால் பொறுத்துக் கொள்ள இயலாது. இந்த சாட்சி நான் சொல்லி வேலையும் இல்லை, நீங்க சொல்லி வேலையும் இல்லை, அல்ல நீங்க எல்லாரும் எனக்கு சொல்லி வேலையும் இல்லை. என்ற மனைவி சொல்லணும். ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாருக்கு சொன்னது போல? ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு போனா முதலாவது வாய்க்கு பூட்டு போட்டாச்சு. அப்ப உடம்பு தான் பேசும். உடம்பு தான். ஒரு பெரிய ஒரு ஆளும் எனக்கு விளக்கம் சொன்னாரு. இந்த வாய் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த வாய் எப்படிப்பட்டது? இது பொல்லாத சாமான். இது சும்மா இந்த டாட்ட வந்து எல்லாம் 120 ஸ்பீட் எடுங்க, அப்படியே ஸ்லோ பண்ண மாட்டாது. போன ஸ்பீட்ல கேவ் எடுத்துடலாம். நாங்க வாகனத்துல போற என்ன செய்யணும்? ஸ்பீட்ல போறோம், முன்னுக்கு ஒரு கேவ் வருது, முன்னுக்கு ஒரு பண்ட் வருது, என்ன செய்யணும்? 40ல போறத 20ல போட்டுதான் எடுக்கணும். ஆனா வாய் எடுக்காது. அப்படி அது எடுத்து அப்படி ஒரு கேவ். அப்ப இதுக்குத்தான் அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆளும் பெரிய ஒரு ஆளும் விளக்கம் சொன்னாரு. நாங்க ராவுட்டு போனோம். இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சு 10:15 10:30 மணிக்கு விட்டு போயிடுவோம். வீட்டு போயிட்டு கதவெல்லாம் மூடி படுக்கிறதுக்கு ஆயத்தம், பிள்ளையெல்லாம் தூக்கம், நாங்கெல்லாம் தூக்கம். அவத்தம் பெல் அடிச்சா வந்து வீட்டுல டோ பெல் படுக்குது. எந்த முசீபத்து பிடிச்சோம் அப்ப இந்த டைம்ல? எந்த கருத்திலையும் பிடிச்சோமோ தெரியா? விளங்குது இல்லையா? ராவு பகல் நோன சொல்லுவா, சும்மா போய் திறக்கான கேட்டு விடுறவங்க யாருன்னு சொல்லி உள்ளுக்கு நோன மனைவி சொல்லுவான். சரி கைது திறந்து பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறார். வாங்க ஹாஜியார், என்ன செய்தி? மிச்ச நாளை போறது எங்க உங்களை? என்னப்பா இது? இப்பதான் மதுவா செஞ்சா உள்ளுக்கால இங்க வந்து வாங்கோ இருங்கோ, என்ன குடிக்கிறீங்க, என்ன செய்தி காணல, இப்ப இந்த நேரம் என்ன வந்திருக்கிறீங்க? இது வாயா உள்ளமா? இது வாயா உள்ளமா? இது வாய். அல்லாஹ் சொல்றான் இந்த வாய் நாளைக்கு எனக்கு தேவைப்படி விளையாடேனும். நான் படைச்ச வாய். அதனால தான் வாய்க்கெல்லாம் பூட்டு போட்டுடுவான். வாய் பேசாது. வாய பேச வச்ச அல்லாஹ் கைய பேச வைப்பான். வாய பேச வச்ச அல்லாஹ் மனிதனுடைய தோலை பேச வைப்பான். வாய பேச வச்ச அல்லாஹ் மனிதனுடைய காலை பேச வைப்பான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வாய் கேட்குமாம். வாயினுடைய பூட்டை திறந்துட்டோனே உடம்ப பார்த்து கேட்குமாம். லிம ஷஹித்தும் அலைனா, லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக நீங்க ஏன் சாட்சி சொன்னீங்க? அப்ப இந்த உடம்பெல்லாம் சேர்ந்து பதில் சொல்லும். அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷைஇன். உலகத்தில வாய பேச வைத்த அல்லாஹ் இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே பேச வைத்துத்தான். மரம் பேசும், இந்த இடம் பேசும், சுஜூது செஞ்ச இடம் பேசும், உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் பேசும். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், மனிதா நீ உட்கார்ந்து இருக்கக்கூடிய, நீ தொழக்கூடிய, நீ நடந்து போகக்கூடிய, வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும், உங்கள் எட்டுக்களையும் நாளைக்கு பேச வைப்பேன். அவைகள் உங்களுக்கு எதிராக பேசும். மனைவியிட வாயால சொல்லணும் கணவன் நல்லவன் என்று சொல்லி. இதே மனைவி எப்ப நல்லவளா வருவாள்? அது கொண்டிக்கணும். கிவின் தானே. ஒரு பக்கம் போல் புகையலாது, 2 பக்கம் நீக்கணும். அவங்கள வாயால சொல்லணும் நாங்கள் நல்லவன் என்று சொன்னாத்தான் அக்செப்டபிள். பெண்கள் நல்லவங்களாக யார் என்ன செய்யணும்? பெண்கள் நல்லவங்களாக மாறணும் என்றால் அந்த பெண்கள்கிட்ட 2 சிபத்து வரணும். ஒன்று பொறுமை. என்ன பொறுமை? எந்த கஷ்டம் என்னோட தான், இந்த கஷ்டத்தை என் பிள்ளைகளுக்கு கூட காட்ட மாட்டேன். எந்த கஷ்டத்தை என்னோட வச்சுக்கொள்றேன், பிரச்சனையே இல்லை. இது எனக்கு மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான பெண்கள் இப்படி இருக்கிறாங்க. கணவனை பத்தி ஒரு நாள் முறைப்பாடு செய்ய மாட்டேன். அல்லாஹ் புறக்கி தந்தது என்ன செய்ய? அல்லாஹ் எனக்கு தந்தை, அல்லாஹ் என்ற பொறுமையை சோதிக்கிறான், அல்லாஹ் என்ற நிலைமையை சோதிக்கிறான். பொறுமை செய்யுங்கோ,
பொறுமை செய்யுங்கோ. இது பெண்களுடைய ஆக பெரிய தன்மை. இரண்டாவது, எப்பயுமே கணவனுடைய நலவத்தான் பேசுவாங்க, கணவனுடைய குறைய பேச மாட்டாங்க. இது பெண்கள்கிட்ட வர வேண்டிய சிவத்து. எனவே என்ன சொல்லிக் கொள்வார்கள் சொன்னா, நாங்க எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதனுடைய உள்ளம் சுத்தமாகும் பொழுது, மனிதனுடைய உள்ளத்தில் ஹைர்கள் வரும் பொழுது அவன் என்ன செய்வான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறு செஞ்சாங்க, மரத்துடைய இலையை சாப்பிட்டாங்க. அல்லாஹ் தௌபாவை நசீபாக்கிட்டான். பூமிக்கு வரும் பொழுதே ஒரு துஆவை எடுத்துக்கொண்டு தான் வந்தாங்க. ரப்பனா வலன்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ. இது ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பிடத்தில் சில துஆக்களை வாங்கிக் கொண்டு வந்தாங்க. யா அல்லாஹ், நான் செஞ்ச பாவத்துக்கு எப்படி தௌபா செய்யணும்? யா அல்லாஹ், நான் செஞ்ச தவறுக்கு எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும்? அல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, குர்ஆன் சொல்லுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ இது. என்ன துஆ தெரியுமா? ரப்பனா லலன்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். யா அல்லாஹ், எங்களுடைய ஆத்மாவுக்கு நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களின் மீது இரக்கம் காட்டி எங்களுடைய பாவத்தை நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனா அவங்க செஞ்ச தவறு உள்ளத்தாலே அல்ல, அவங்க செஞ்ச தவறு உடம்பால. ஆனா ஷைத்தான் ஒரு தவறு செஞ்சான். ஷைத்தானுடைய தவறு உடம்பாலே அல்ல, எதால? உள்ளத்தால. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இப்லீஸை பார்த்து, மலக்குமாரை பார்த்து, நீங்கள் எல்லாரும் சுஜூத் செய்யுங்க சொல்லி. யாருக்கு? அது சுஜூத். தாய்மார்களே, உடம்பால செய்யக்கூடிய பாவத்தை விடவும் உள்ளத்தால செய்யக்கூடிய பாவம் ரொம்ப பாரமானது. சில கட்டங்கள்ல தௌபாவும் நசீபாக மாட்டாது. சில கட்டங்கள்ல ஏண்டா மக்கள் அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. நோய்க்கு மருந்து செய்ய முன்பு என்ன வேணும்? சொல்லுங்க. நோயை கண்டுபிடிச்சோடமே. ஒரு நோயாளி இருக்கிற வைத்தியசாலையில 6 மாசமா இருக்கிற டாக்டர் சொல்றாங்க, இன்னும் நோயை கண்டுபிடிக்கல. என்ன ட்ரீட்மெண்ட்? ஒரு ட்ரீட்மெண்ட் இல்ல, ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் தவிர. டாக்டர் டேப்லெட்ஸ் கொடுத்தா தூக்கமாக்குவாரு. 6 அவர் தூங்குவாரு, மறுவரும் கிடைக்கும், மறுவர் தூங்குவாரு. முதலாவது நோயை கண்டுபிடிக்கணும். உள்ளத்துடைய நோயை கண்டுபிடிங்கோ, உள்ளத்துடைய நோயை புறக்குங்கோ. அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. ஷைத்தானுக்கு மலக்குமாருக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்க சுஜூத் செய்யுங்க சொல்லி. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாரும் சுஜூத் செஞ்சாங்க, இப்லீஸை தவிர. அவர் ஒரு கேள்வி கேட்டான், அஸ்ஜுத் நானா خلقتني من نار. நீ என்ன நெருப்பால படைத்தாய், இவரை நீ மண்ணால படைத்தாய். சுப்ஹானல்லாஹ். பெருமை வந்துட்டு, பெருமை. மாமி சொல்றா, மருமகள்கிட்ட நாம நம்பி கேட்கவா? யார் சொல்றா? மாமி சொல்றா, மருமகள்கிட்ட நாம நம்பி கேட்கவா? இது ஷைத்தான்ட குணம். இது யார குணம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் சுஜூத் செய்யவா? நான் மாமி, இவன் மருமகள். மாம சொல்றா, மருமகள்கிட்ட நாம நம்பி கேட்கவா? மருமகன் கேட்கிறாரு, நான் வைத்து வைத்த மன்னிப்பு கேட்கவா? சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, இது ஷைத்தான்ட சிவத்திலே. உள்ளம் சுத்தம் இல்ல, உள்ளம் தூய்மை இல்ல. எனவே உள்ளத்தை சுத்தமாக்குங்க. இரண்டாவது, உள்ளத்துக்கு ஒரு பெண் காலுக்கு, ஒரு பெண் கைக்கு, ஒரு பெண் காலுக்கு, ஒரு பெண் தலையில இந்த அழகுபடுத்துறதுக்காக வேண்டி கிரீடங்களை போடுறது போல தந்த உள்ளத்துக்கும் அழகான கிரீடங்களை போடுங்க. அதுல ஒன்று தௌஹீதுடைய கிரீடம், இஹ்லாஸுடைய கிரீடம், சபருடைய கிரீடம், தவக்கலுடைய கிரீடம், இனாபத் இலல்லாஹுடைய கிரீடம், தௌபாவுடைய கிரீடம், ஷுக்ருடைய கிரீடம், அல்லாஹ் பற்றியுள்ள பயத்துடைய கிரீடம், அல்லாஹ் மீது ஆணை உள்ள கிரீடம், சுப்ஹானல்லாஹ், அஹ்லாக்குடைய கிரீடம். இதெல்லாம் ஒரு பெண் போட்டிருக்கிறா. சுக்ரு செய்றா, பொறுத்துக் கொள்றா, ரப்பின் பக்கமாக திரும்புறா. இந்த பெண்கள் யாரு தெரியுமா? இந்த பெண்கள் சுவர்க்கத்துக்கு தனியே போக மாட்டாங்க. இந்த ஆண்கள் சுவர்க்கத்துக்கு தனியே போக மாட்டாங்க. அவங்களோட வெளிச்சத்தில் பெரிய ஒரு கூட்டத்தை அழைச்சு கொண்டே போவாங்க. உள்ளத்தை சுத்தமாக்குவோம், உள்ளம் பரிசுத்தமாகும். உள்ளத்தை சுத்தமாக்குறதுக்கு சில முறைகள் இருக்குது. ஒன்றே அதிகமாக தௌபா செய்வோம்.
வாழ்க்கையில் அதிகமாக தௌபா செய்யுங்க. தெரியாத காலத்தில் ஏராளமான பாவம் செஞ்சிருக்கிறோம். சில பாவங்களுக்கு தௌபான்றது எங்களால சொல்ல இயலாது, ரப்பிடத்துலதான் கேட்கணும், அதை வெளிப்படுத்தவும் இயலாது. சில பாவங்கள் செஞ்சிருப்போம், அந்த பாவம் ஒரு பெரும்பாவம், அந்த பாவத்துக்கு பின்னால இன்னும் பெரும்பாவங்கள் சேர்ந்திருக்கும். இந்த பாவத்தை வெளிப்படுத்தினா அந்த பாவம் எல்லாம் வெளியே வரும். ஒரு பெண் ஜினா செஞ்சிட்டா, ஒரு பெண் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு ஜினா செய்றா. அந்த பெண்ணுடைய ஜினாவாக மட்டும் இருக்காது, அந்த பெண்ணுடைய ஜினா கொலையும் சேர்ந்துதான் இருக்கும். என்ன செய்யும்? கொலையும் சேர்ந்துதான் இருக்கும். ஒன்றோ ஜினாவுக்கு முன்னால கொலை செய்யணும், அல்லது ஜினாவுக்கு பிறகு கொலை செய்யணும். ஜினா செய்ய முந்தி ஒரு ஆணோட பேச்சு உறவாட முந்தி, ஒரு ஆணோட பேச்சு தேவையை பூர்த்தி செய்ய முந்தி ஒரு மாத்திரையை, ஒரு டெப்லெட்ஸை குடிச்சு போட்டுத்தான் என்ன செய்யணும்? நஞ்சி குடிச்சிட்டு தான் அவங்க அந்த பாவத்தை செய்யணும். அல்லது பாவத்தை செஞ்சிட்டு என்ன செய்யணும்? கொலை செய்யறதுக்கு போய் என்ன செய்ய குடிக்கணும். இது கொலை. கத்தியால குத்தி கொலை செஞ்சாலும் பிரச்சனை இல்ல. ஜாஹிலியா காலத்துல கொலைகள் புள்ள பிறந்ததுக்கு பிறகு ஆம்புல புள்ளையாக இருந்தா வாழ வைப்பாங்க, பொம்புல புள்ளையாக இருந்தா கொலை செய்வாங்க. இன்றைக்கு காலம் இருக்குது, புறக்க முந்தியே கருவுல வச்சு புள்ளைய கொலை செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ஆயுதத்தை, இந்த வெப்பன்ஸை விட்டு மக்கள் பணமும் சம்பாதிக்கிறாங்க. ஸ்கூல்ல இருந்து வெளியே வரக்குள்ள போர்ட்ல போட்டீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் என்ன போட்டீங்க? டோன்ட் பி சேட், ஆஸ்க் யுவர் டாக்டர். நாங்க சொல்ற நவீன யுகம். கவலைப்படாதே, டாக்டர் பத்தி கேளு, மருந்திக்குது. இதையும் செஞ்சுக்கோங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களை பார்த்து சொல்றேன், ரொம்ப கவனமாயிருங்க. ஒன்னோ கொலை செய்யணும், ஜினாவுக்கு முந்தி கொலை அல்லது ஜினாவுக்கு பிறகு கொலை. சரி, கொலை செய்யல, ஒரு புள்ளைய பெற்றெடுத்துட்டோம். கணவன் நினைச்சார் எங்க புள்ளன்னு சொல்லி, அந்த புள்ளையோட அன்பாக இருக்கிறாரு, அந்த புள்ளைக்கு செலவழிக்கிறாரு, அந்த புள்ளைக்கு பேர் சர்டிபிகேட் வந்துட்டு, அந்த புள்ளையோட பேர் இந்த கணவனுடைய பேர்ல சேர்க்கப்படுகிறது. ஆனா உனக்கு தெரியும் அன்பு சகோதரியே, இது ஏந்த புள்ளை அல்ல, இது இந்த கணவன் புள்ளையும் அல்ல, இது வேறொருத்தருக்குள்ள ஒரு புள்ள. இப்ப கணவனுக்கு நீ மாறுபாடு செய்கிறாய், ஹியானத்து செய்கிறாய். இந்த ஹியானத் அப்பே முடிய மாட்டாது. என்றைக்கு கணவன் மௌத்தாகுவாரோ அன்றைக்கு கணவன் சொத்துல, அனந்தர சொத்துல பங்கு எடுத்து கொடுப்பாய். இதுக்கு என்ன தௌபா செய்வது? இதுக்கு என்ன தௌபா செய்வது? இதுக்கு என்ன தௌபா செய்வது? எப்படி டிஸ்லை பண்ணுவது? எப்படி வெளிப்படுத்துவது? ரப்பிடத்தில் தௌபா செய்யுங்கோ, வேறு யார்கிட்டையும் சொல்லவானம். ரப்பிடத்தில் மன்றாடுங்கோ, செஞ்ச தவறு அல்லாஹ்விடத்தில் ஒப்படைங்கோ. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹ் توبة نصوحا توبوا إلى الله جميعا أيها المؤمنون يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله. வாலிபர்களே, யுவதிகளே, சகோதரர்களே, பல்கலைக்கழகத்துடைய மாணவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தி சொல்லுகிறார். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னுடைய வாலிபர்களே, என்னுடைய மக்களே, அல்லாஹ் உங்களை பார்த்து சொல்லுகிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நீங்க என்ன தவறு செஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த எல்லா தவறை விடவும் மேலானது. உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நிச்சயமாக மன்னித்து விட்டான். அல்லாஹ்வுக்கு வேணும் கண்கள் கண்ணீரை கொட்டாவிட்டாலும் உள்ளம் கண்ணீரை கொட்டும் என்றிருந்தால் அல்லாஹ் அதே வினாடி இருந்த பாவத்தை மன்னித்து விட்டான். யாரும் மனவருத்தப்பட வேண்டாம். ரப்பு மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். உள்ளத்தை சுத்தமாக்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்யுங்க. நாங்க அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறோம் தெரியுமா?
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து பாவத்தின் பக்கமாக அழைச்சி அனாவசியமாக ஒரு பழிய சுமத்தி அனாவசியமாக கொண்டைத்து மரியல்ல போட்டது 2 வருஷத்துக்கல்ல 30 வருஷம் மரியல்ல. எத்தனை வருஷம்? 30 வருஷம். அந்த பொம்புல வெளியே வாரா, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வரல, உள்ளுக்கு இருக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு பிறகு இவ சொல்றா, அல்ஆன் ஹஸ்ஹஸல் ஹக், இப்ப உண்மை வெளியாகி விட்டது, நான் தான் தவறு செஞ்சிட்டேன், அல்லாஹ்வே என் தவற மன்னிச்சுக்கோ, என் குத்தத்தை மன்னிச்சுக்கோ என்று அல்லாஹ்விடத்துல கையேந்தினா 30 வருஷத்துடைய பாவ மன்னிப்பு. 30 வருஷத்துடைய பாவ மன்னிப்பு. இந்த ரமலான், வரக்கூடிய ரமலான தௌபாவுடைய ரமலானாக மாத்துங்கோ. வரக்கூடிய ரமலான தௌபாவுடைய ரமலானாக மாத்துங்கோ. சுஜூதுல போய்த்து, தஹஜ்ஜத்துல சுஜூதுல போய்த்து உட்கார்ந்து கொண்டு சுஜூது இருந்து கொண்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 மின் குல்லி ذنب وخطيئة وأتوب إليه يا غفار الذنوب يا غفار الذنوب يا غفار الذنوب. பாவங்களை மன்னிக்க கூடியவனே, பாவங்களை மன்னிக்க கூடியவனே, அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கோ, அல்லாஹ்வின் பக்கமாக முகத்தை திருப்புங்கோ, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இந்த தௌபாவை கொண்டு உள்ளம் சுத்தமாகும். இரண்டாவது இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் தவ்வாப், அல்லாஹ் கஃபார், அல்லாஹ் கஃபூர். இஸ்திக்ஃபார், தௌபா. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கோ, அல்லாஹ் அதிகமாக zikr செய்யுங்கோ. அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு நல்ல நேரம் இருக்குது, நல்ல இடம் இருக்குது. நல்ல நேரம், நல்ல இடம். இஸ்திக்ஃபார் செய்யறதுக்குள்ள நல்ல நேரம் குர்ஆன் 2 ஆயத்துல பேசுது. இஸ்திக்ஃபார் செய்யறதுக்குள்ள நல்ல நேரம் சொல்லுங்க. என்ன நேரம் உண்டு? என்ன நேரம்? சஹருடைய நேரம், சுபஹுடைய நேரம் அல்ல. சுபஹுடைய நேரம் என்றா ஃபஜ்ர் சாதிக்கு பிறகுள்ள நேரம். சுபஹுடைய பாங்குக்கு பிறகுள்ள நேரம் சுபஹுடைய நேரம். சஹருடைய நேரம் எதுக்கு முந்திய நேரம்? பாங்குக்கு முந்தி உள்ள நேரம். எழும்புங்கோ, பாங்குக்கு முந்தி அரை மணி நேரம் எழும்புங்கோ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவங்க. வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்றாங்க. இந்த பழக்கத்தை உருவாக்குங்கோ. சத்தமாக வீட்டில வந்து தஹஜ்ஜத் தொழுதுட்டு சஹருடைய நேரத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 இந்த சத்தத்தை திருப்பி திருப்பி ஓதுங்கோ, திருப்பி திருப்பி சொல்லுங்கோ. இந்த சத்தத்தில் உங்களோட பிள்ளைகள் எழுப்பாட்டுங்கோ. இந்த சத்தத்தில் பிள்ளைகள் எழுப்பாட்டுங்கோ. அதுக்கு பிறகு இஸ்திக்ஃபார் செஞ்சிட்டு மாங்குக்கு நேரமாகுது, குர்ஆனை விரிச்சி வச்சு ஓதுங்கோ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ருக்கு முன்னால ஓதப்படக்கூடிய குர்ஆனுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார் இறங்குறாங்க. நாங்க குர்ஆன ஓத இல்ல, குர்ஆன மூடி வச்சிட்டு வீட்டுல போத்தல கட்டிட்டோம். இன்னைக்கு குர்ஆன் ஓத இல்ல, என்ன செஞ்சோம்? எங்களுக்கு குர்ஆன் ஓத நேரம் இல்ல, ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி ஒன்று தாங்கோ. என்ன செஞ்சோம்? ஒரு தஹஜ்ஜத் துண்டல் என்ன அரபில் எழுதி 4 மூலையில சொந்த வச்சு தொங்க வச்சுட்டோம். நாங்க சொல்றோம் எங்க வீட்டுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார் வாராங்க. இதை கொண்டு வரமாட்டாங்க, இதை கொண்டு வரமாட்டாங்க, இதை கொண்டு வரமாட்டாங்க. இறங்க குர்ஆன ஃபஜ்ருக்கு முன்னால குர்ஆன் எடுத்து அழகான துணியில குர்ஆன் ஓதுங்கோ. உம்மா குர்ஆன் ஓதுறா, பாப்பா குர்ஆன் ஓதுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு வெட்கத்துல புள்ள எலும்போடும். வெட்கத்துல எங்க பாப்பா குர்ஆன் ஓதுறாரு, நாங்க தூங்குறதா? எங்க பாப்பா அழுகிறாரு, நாங்க தூங்குறதா? அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, ஒரு விஷயத்தை அனைத்து உறுதியாக சொல்லுவேன். மதரசாக்களுக்கு அனுப்புறதும் குர்ஆனை பாடமாக்குறதுக்கு நபியினுடைய காலத்தில் இருக்கல்ல. மதரசாக்களுக்கு புள்ளி அனுப்புறது, எங்க அனுப்புறது? மதரசாக்கு போங்க, பள்ளிக்கூடம் போங்க. நபியின காலத்தில் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கல்ல. ஆனா நபியினுடைய காலத்தில் பள்ளிக்கூடம் என்றா ஒவ்வொரு வீடும் பள்ளிக்கூடம், ஒவ்வொரு வீடும் பள்ளிக்கூடம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வெறுமனே 3 வருடம் தன்னுடைய 6 வயதுல என்கேஜ்மென்ட் நடந்துச்சு. எத்தனை வருஷத்துல? 6 வருஷத்துல. 9 வருஷத்துல வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. இதுல இதை வச்சு யாரும் நினைச்சவாடம் என்கேஜ்மென்ட் பண்ணிட்டு 3 மாசம் 3 வருஷம் டெலிபோன்ல பேசிக்கொண்டிருந்து போட்டு 6வது வருஷம் என்ன செய்வாங்க? கல்யாணம் முடிப்போம். இன்றைக்கு ஒரு கவுன்சிலிங் செஞ்சேன், சொல்றாங்க நிக்காஹ் நடந்து எல்லாம் முடிஞ்சு அதுல டெலிபோன்ல பேசுறதுக்காக வேண்டி கொஞ்ச நாள் பேசி விட்டாங்க. 8 மாசம் போகக்குள்ள எல்லா பட்டியும் என்னாச்சு?
8 மாதம் போகக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சு. குழந்தைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கவானம். நீங்க தலைவர்கள் பேசி 8 மாதத்துக்கு சும்மா பேசி சும்மா யோசிங்க பார்ப்போம். உங்களோட வீட்டுக்கு ஒரு கால் ஒரே வருகிறது. உங்களுக்கு என்ன கோபம் வருமா? நல்லா இருக்குமா? என்ன இவர் என்ன செய்யறாரு? மணித்தியால கணக்கில் உங்களோட மகளுடைய தொங்குறாரு. அங்களை போத்தே மகள் டெலிபோன்ல, இங்களை வளர்த்தே மகள் டெலிபோன்ல, அங்களை போத்தே மகள் டெலிபோன். இவருக்கு எப்படி இருக்கு பாப்பாக்கு? சொல்லுவோம். டெலிபோன்ல பேச ஏலும் உங்களோட மனைவி பிரச்சனை இல்லை. ஏன் வாப்பா டெலிபோன்ல தொத்துறீங்க? மேல தொத்திக்கோங்க, விஷயம் முடிஞ்சு நிக்கா முடிச்சுட்டா. இது ஒரு ஃபேஷன். ஆட்களுக்கு ஒரு எல்லாத்திலையும் வார ஒரு வகையான என்ன மூல குறுக்க மூல வரும். இல்ல டெலிபோன்ல பேசிக்கொள்றது கொஞ்சம் என்ன செய்வோம்? பேசி எப்பவுமே வாப்ப சொல்ற மகனை பார்த்து இப்ப எல்லாம் பேசிக்கோ, புறம் பேசுற உனக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா? இப்ப எவ்வளவு நேரம் பேசுறாங்க மாஷா அல்லாஹ். எந்தக்கு ஈஜாபு கபூல் இருந்து கல்யாணம் முடிச்சிடுவாங்களோ அன்றைக்கு ஒரு கோல் வந்து ஒரு பாரு பாப்பாடு போன நோனவா என்ன சரி சரி நான் பாருவீங்க. அப்ப சுவரா கேட்கணும் பேசினது உங்களோட மனைவியான்னு சொல்லி அந்த தலைவோடு கான்சர் பண்ணின முறையிலே கேட்கலும் இதோட நோனன கோல்தானேன்றது நீங்க யாரும் செல்ல தேவையில்லை. தலைவோடு கான்சர் பண்ணின வே ஆஃப் ஆன்சரிங் சொல்லும் இது ஊட்டுக்கோல் என்று சொல்லி யாருமே அல்ல. ஒரு வாழ்க்கையில வச்சுக்கோங்க. ஹலால் ஆனத்துக்கு பிறகு எப்ப எலர்ஜிக் ஆகுமோ அது அர்த்தம் உள்ளம் சுத்தம் இல்லை. ஹராமாக இருக்கும்போது மணித்தியால கணக்கில் பேசுறாங்க. என்னப்பா பேசுறீங்கன்னு கேட்டா என்னத்த பேசுறீங்க? அது என்னத்த விளங்குறது இல்ல பேசுறதுக்கு. சும்மா பேசுறாங்க. ஆபீஸ் விட்டு போகல, கடலோரத்தில் வந்து பேசுறான், மறுவ பஸ் ஏறி கழுத்துல கைய கொண்டு பேசுறான், மறுவ போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுவ டெலிபோன்ல பேசுறான், ராவல்ல பேசிட்டு காலையில் ஆபீஸுக்கு வந்து தூங்குறான். கேட்டா சொல்றாங்க ராவல்ல டெலிபோன் என்றான். என்னத்தடா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? ஆனா இதே பொன் இதே மனைவி என்னைக்கு ஹலாலான மனைவியாக மாறுவாவோ அன்னைக்கு போன வைங்கோ. இதுதான் ஹராத்துக்கும் ஹலாலுக்குள்ள இன்பம். எப்ப ஹலாலாக இருக்குமோ அப்ப ரொம்ப இன்ப கஷ்டமாகிடும். எப்ப ஹலாலாகிடுமோ அப்ப என்ன செய்யும்? இன்னைக்கு உம்மத்துக்கு இந்த ஹலால் ஜமீயத்துலமா ஹலால் இருக்குது. ஜமீயத்துலமாவுடைய ஹலாலுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் ஆட்டிறச்சியம் அல்ல, மாட்டிறச்சியம் அல்ல, ஒட்டகரச்சியம் அல்ல. என்ன ரச்சியமாவும் என்ன பண்டி ஹிந்திதான் பிரச்சனை, வேற ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஹிந்தியினுடைய தோல், ஹிந்தியினுடைய முள்ளு, ஹிந்தியினுடைய என்ன பிரஷுக்கு வர அந்த முடி, அதில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பால், அதனுடைய மீன், அதனுடைய என்ன வேற நினைக்குது, அதில் வரக்கூடிய இந்த கொழுப்பு, அதனுடைய பால், இதெல்லாம் தான் பிரச்சனை. அது ஹராம் உம்மத்துக்கு பிரச்சனை. இன்பம் இன்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணம் என்றது ஆயிஷா சித்திகா இது ஆட்கள் இதை கோட் பண்ணுவாங்க. அதுல இப்படி ஒன்றைக்குத்தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வருஷத்துல 6 வருஷத்துல ஹதீஜா ஆயிஷாவை முடிச்சாங்க. என்கேஜ்மெண்ட் பீரியட் 3 வருஷத்துக்கு இருந்துச்சாங்க. எங்களுக்கு சொல்லித்தர வந்து 3 வருஷம் இருந்துச்சாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நிக்காஹ் செஞ்சாங்க 9வது வருஷத்துல. சரி, இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா 3 வருஷமாக இருக்கும் பொழுது, எத்தனை வருஷம்? 3 வருஷமாக இருக்கும் பொழுது குர்ஆனுடைய ஒரு ஆயத் ஓதுறாங்க. மக்காவுல அந்த மக்காவுக்கு பக்கத்துல அந்த கபத்துல்லாஹ் தவாஃப் செய்யக்கூடிய இடத்துல விளையாடிக்கொண்டு குர்ஆன் ஆயத் ஓதுறாங்க. என்ன ஆயத்து? சயஹுஸமுல் ஜம்உ வயுவல்லூன அத்-துபுர் பலிஸ்ஸாஅத்து மௌஇதுஹும் வஸ்ஸாஅத்து அத்ஹா வ அமர். இந்த ஆயத் ஓதுறாங்க. அபூஜல் எட்டி பார்த்தான். யாரப்பா இதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு பொம்பளை புள்ள. யார் இது? அபூபக்கருடைய மகள் ஆயிஷா சித்திகா ஓதுரா. இதை கேட்டோன்னு அவன் சொன்னான் ஒரு வார்த்தை, வாப்பட பைத்தியம் மகளுக்கும் பிடிச்சிக்குன்னு சொல்லி. இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஆயிஷா இந்த ஆயத்தை எங்க படிச்சா? எந்த குர்ஆன் மதரசாவுல படிச்சா?
எந்த குர்ஆன் பாடத்தை எடுத்து படிச்சா இது வீட்டுக்குள்ள ஓதப்படக்கூடிய வார்த்தைகள். இது உம்ம வார்த்தை ஓதுற வார்த்தை புள்ளையோட காதுல சும்மா முழுகுது, புள்ளையோட காதுல சும்மா வளருது. எனவே பிள்ளைகளை மணியில வச்சுக்கொண்டு, பிள்ளைகளை தாளாட்டி கொண்டு, பிள்ளைகளை கட்டில படுக்க வச்சுக்கொண்டு குர்ஆனை ஓதுங்கோ. வயிற்றில புள்ளைய சுமந்து கொண்டு குர்ஆனை ஓதுங்கோ. படித்த ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், உங்களோட புள்ள மதரசாவுக்கு போக தேவையில்லை. உங்களோட புள்ள உலகத்தில் பிறக்கும் பொழுதே ஹாவிலாக்களாக பிறக்கும் இன்ஷா அல்லாஹ். வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ. இது மிக முக்கியமான ஒரு தலையங்கம். இஸ்திக்ஃபார் செய்யுங்கோ, ஜிக்ர் செய்யுங்கோ. இதே போலத்தான் உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, சஹருடைய நேரம் இஸ்திக்ஃபாருக்கு நல்ல நேரம், இஸ்திக்ஃபாருக்கு நல்ல சந்தர்ப்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இன்னும் ஒன்று இருக்குது, இது உள்ள சுத்தம். அதோட சேர்த்து இன்னும் ஒரு தலையங்கமும் தந்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, வாய பற்றியும் கொஞ்சம் பேச சொல்லி, கண்ணை பற்றியும் கொஞ்சம் பேசணும். குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய கட்டளைகள்ல வாய்க்கு வந்த கட்டளையை போல கட்டளை வேற எதுக்குமே வரல. எதுக்கு? குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய கட்டளைகளை போல ஆர்டர், வாய்க்கு வந்த ஆர்டரை போல ஆர்டர் வேற எதுக்குமே வரல. ஒண்ணு என்ன வாய்? சுப்ஹானல்லாஹ். வாய் என்ன சொல்லுங்க? முள் இல்லாத ஒரு ஏரியா. எத்தனை பல்லு? நாக்கு வெளியே வராம இருக்கிறதுக்கு அல்லாஹ் 32 பல்ல போட்டு வட பண்ணி வச்சுக்கிறான். அந்த 32 பல்லு இருந்து கொண்டே வாரத்தை பார்த்து எப்படி வருது? இந்த பல்லில எப்படிக்கும் சொல்லுவோம். ஒருத்தர் வாயால பேசினாரு, இந்த நாக்கு 4 பக்கம் திருப்ப திருப்ப வார்த்தை வெளியாகும். 2 வார்த்தை வாயால பேசினாரு, பல்லு கலர தருவோம். பார்த்துக்கோ, எது கலர தருது? பல்லு கலருவா நாக்கு தருவா? பல்லு கலர தருவேன். 32 பல்லே கலெக்டர் உண்டு. நாக்கு கொத்தர மேசல்ல, நாக்கு கொத்தர மேசல்ல, பல்லுக்கு தான் பேசுறது. ஏன்? நாக்கால் பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் பல்ல படைச்சாங்க. சும்மா பேசாத, எப்பயும் பொத்தி வச்சுக்கோ வாய. எப்படி இருக்குது? ஒரே வாய் பேசுது. ஒரு நாளாலும் அந்த நாக்கு கிடையில பல்லு மாட்டின, பல்லு கிடையில நாக்கு மாட்டிக்கொள்வதும் இல்லை. அவ்வளவு சேஃபா வச்சுக்கிறான். ஆனா இந்த நாக்குக்கு வந்த கட்டளைகளை போல சதகாவுடைய பாடம், நோம்புடைய பாடம், ஹஜ்ஜுடைய பாடம், எல்லா பாடத்திலையும் அல்லாஹ் சொல்ற ஒன்று, நீயத்தை சரியாக்கிக்கோங்கோ, வாய சரியா வச்சுக்கோங்க. நீயத்தை சரியாக்கிக்கோங்கோ, வாய சரியா பாவிங்கோ. அல்லாஹ் சொல்றான், சதகா கொடுக்க போறீங்களா? சதகாவிலையும் வாய பாதுகாத்துக்கோங்க, சதகாவிலையும் வாய பாதுகாத்துக்கோங்க. ஹஜ்ஜி போறீங்களா? என்ன செய்யுங்க? வாய். நோம்பு பிடிக்கிறீங்களா? வாய். கணவன் மனைவியா வாழ்றீங்களா? வாய். இந்த வாய்க்குள்ள பவரைக்கிறே வேற எதுக்குமே இல்லை. சும்மா ரோட்ல போற ஒருத்தர் மூசா அலைஹிஸ்ஸலாத்த மாதிரி கண்டு, நல்ல ஒரு மாப்பிள்ளடா, எங்கட மவுளுக்கு நீங்க மாப்பிள்ளையா வாரீங்கன்னு கேட்டாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் யமன்ல இருந்து, அதாவது பலஸ்தீனத்தில், அதாவது மிஸ்ர்ல இருந்து வந்தவங்க சவுதி அரேபியாவுடைய போர்டருக்கு வந்திருக்கிறாங்க மதியனுக்கு. யாரு எவர் ஒன்றும் தெரியாது. எல்லாம் விசாரிச்சு பார்த்தாங்க. நல்ல பிஹேவியர், நல்ல குட் கேரக்டர் எல்லாம் நல்ல. மாமா கேட்டாரு, மாமா இல்ல, அந்த பொம்பளைக்குள்ள சொல்லுது, அன்பான சகோதரிகளே, அன்பான வாலிபர்களே, வாப்பவோட உம்மவோட பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. என்ன லாங்குவேஜ்? எல்லாத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னா சும்மா பேசலாம். கூட்டாளிமாரோட பேசுற லாங்குவேஜ் யாரோட பேசலாம்? பேச மட்டுமல்ல, மனைவியை பார்க்கிற பார்வை உம்மா பார்த்தா பிடிக்கும். மனைவியை பார்க்கிற பார்வை உம்மா பார்த்தா பிடிக்கும். என்ன நடக்கும்? இல்ல. ஆனா கண் உண்டு. ஒரே சந்தர்ப்பத்தில் இந்த பக்கம் மனைவி, இந்த பக்கம் உம்மா. மனைவியை பார்க்கிற பார்வை வேற பார்வை, உம்மா பார்க்கிற பார்வை சரி. உம்மா பார்க்கிற பார்வையிலே என் மகளை பார்த்த பிடிக்கும். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த கண் 600 வகையான பார்வை பார்க்குமாம். இத்தனை பார்வை, எத்தனை வகையான பார்வை? 600 வகையான பார்வை. மனைவிக்கு ஒரு பார்வை, புள்ளைக்கு ஒரு பார்வை, வாப்பக்கு ஒரு பார்வை. சுப்ஹானல்லாஹ். கேர்ள் ஃபிரெண்ட பார்க்க ஒரு பார்வை, பாய் ஃபிரெண்டுக்கு இன்னொரு பார்வை, ஸ்கூல் உள்ள கிளாஸ்மேட் இன்னொரு பார்வை.
இதே மாதிரி வாயும் சும்மா பேசும். மாஷா அல்லாஹ். கண்ணுடைய பார்வை வித்தியாசமாகிறது போல இந்த வாயினுடைய வார்த்தைகள் வித்தியாசமாக வரும். பாருங்க பாப்போம், சும்மா சொன்னோம் அப்ப வாயால பேசுறா. இந்த பொம்பளை கொல்ல போய் சொல்றா வாப்பாட்ட, வாப்ப எல்லாம் விசாரிச்சா. பெரிய சம்பவம் சுருக்கமா சொல்றேன். வாப்ப எல்லாம் விசாரிச்சா மூசா அலைஹிஸ்ஸலாத்து, நீங்க எங்க இருந்து வாரீங்க? சொன்னாங்க நாங்க மிஸ்ர்ல இருந்து வாரோம். ஏன் வந்தீங்க? ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோல் ஆட்சியாளன் என்ன தேடுறான், நான் பயந்து வந்துட்டேன், நான் இப்படித்தான் இருந்தேன் என்றெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அந்த கட்டில படுத்துக் கொண்டிருந்த அந்த வாப்பா சொன்னாரு பேச்சு. யார்கிட்ட? வாப்பா சொன்னாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, நஜௌத மினல் கௌமில் வாலிமீன், அநியாயக்காரர்களை விட்டு நீங்க பாதுகாப்பு பெற்றுட்டீங்க, நீங்க பத்திரமா போங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யும் சொல்லி அனுப்பிட்டாங்க. இதுக்கிடையில அந்த ரெண்டு பொம்புளை புள்ளைகள்ல ஒரு பொம்புளை புள்ள, இதுக்கு சொல்றது கம்யூனிகேஷன் ஸ்கில், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும். பைத்து வாப்பாட்ட பைத்து சும்மா எனக்கு இவரை முடிச்சு தாங்க பிடிக்கும், எப்படி இருக்கும் இவருக்கு முடிச்சுட்டாங்க வாப்பா, இல்லாட்டி நான் அவரோட பைத்திடுவேன், எப்படி இருக்கும்? இல்ல, குர்ஆன் சொல்லித்தர எப்படி பேசணும், குர்ஆன் சொல்லித்தருவது எப்படி ஹிவார் செய்யணும். அந்த புள்ள பைத்து சொல்லுது வாப்பாட்ட அழகான ஒரு வார்த்தை. நாங்க ஒவ்வொருத்தரும் படிச்சோம், எங்க வாப்பாவோட எப்படி பேசணும், எங்க வாப்பாவோட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும். எங்க வாப்பா மாறி மீக்கிற மாஷா அல்லாஹ் மகனுக்கு 15 வருஷமானா மன வாப்பா அந்த ரோட்ல போனா, வாப்பா வந்து மெரின் டிரைவ்ல போனா, மகன் போட கோல்ட் ரோட்ல. இந்த ரோட்ல அவரு போடல, இந்த ரோட்ல போடல. இது யார போல? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷைத்தானையும் போல. இதா சலக தரீகன் ஹுவ யஸ்லுகு தரீகன் ஆகர். எங்க புள்ளவே நீக்கிறாங்க படி. வாப்பா மாறு இந்த ரோட்ல போனா அந்த ரோட்ல யார் போடல, யார் போடல? மகன் போடல. இது எங்க கலாச்சாரத்தில் உள்ளது. இது தவறு வாப்பா, இது தவறு. இந்த தவறு செய்ய வேணாம். இந்த தவறு செய்ய 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 பிள்ளைகள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க. எப்படிப்பட்ட ஒரு பிஹேவியர் வரணும்டா, நாங்க வெரி பிளெக்சிபிள், எங்களோட எதையும் பேசலும். whatever you want you can discuss with us, we are very flexible. எங்க காது எதையும் கேட்கும். நீ பண்ணக்கூடிய கிரிட்டிசைசத்தையும் காது கேட்கும், நீ சொல்லக்கூடிய நல்லதையும் காது கேட்கும், நீ கேட்கக்கூடிய கெட்டதையும் காது கேட்கும். ஆனா நாங்க ஃபைனலி காம்லி எல்லாம் கூல் டவுன் ஆகி நாங்க அட்வைஸ் பண்ணுவோம் அவனுக்கு. இந்த புள்ள சொல்லுது வாப்பாட்ட போயிட்டு, எனக்கு முடித்தாங்களே வாப்பா, நான் இப்ப ஒரு ஏஜ் வந்த புள்ள தானே, இல்லாட்டி நான் பேய்த்திருவேன் அவரோட. ஒன்னும் சொல்ல இல்ல, சிம்பிள் வார்த்தை, அழகான வார்த்தை. வாப்பாட்ட சொல்லுது, யா அபதிஸ்தஅஜிர்ஹு, வாப்பா இவரே எங்க வீட்டுக்கு கூலி கிடைத்தா பிடிக்கும், கூலிக்கு ஹே பண்ணுவோம். எங்க ஃபாமிக்குது, மாடிக்குது, ஆடிக்குது, இதுல மேய்ச்சோடுமே, எங்களுக்கு ஒரு ஆள் வேணும் தானே, இவரை வீட்டுக்கு கிடைத்தா பிடிக்கும். சுப்ஹானல்லாஹ். இது புள்ள சோ அட்வான்ஸ். பாப்பா அந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்கணும். பாப்பாக்கு விளங்கணும் இந்த மீட்டர் என்ன பெண்ணு வாப்பா உள்ள மகண்ட வந்துட்டு பெண்டியம் பாப்பெண்ணா பழைய டொஸ்ஸா டொஸ் சிஸ்டமிக்கிற வாப்பா இல்ல. நாங்க அட்வான்டேஜ் ஆகணும். நாங்க என்ன போறாங்க பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, டெக்னாலஜி முன்னுக்கிறதா? நான் டெக்னாலஜி படிச்சல, நானும் கொஞ்சம் முன்னுக்கு வரணும். என்ன செய்யறான்னு பார்க்கணுமே. எங்கட பிள்ளைகள் போடுற கூத்திக்குது, எங்கட பாப்பமாறு சொல்றத பார்த்தா சுப்ஹானல்லாஹ். முந்தி படம் பார்க்கறதுக்கு ரீகல் தியேட்டர்ல பேசி கியூல நின்று என்ன செய்யணும், ஜுப்பாவை தூக்கி கசனுக்கு போட்டு அதை மடிச்சு தொப்பி அடித்து இல்லாட்டி போய் முடிய போட்டு வேறொரு உருவத்தை மாட்டி தான் இங்க போகணும். எங்க போகணும்? தியேட்டருக்கு போகணும். அப்படித்தானே? இப்ப எப்படி பாப்பா? பாப்பா நான் படுக்கிறேன், உம்மா நான் படுக்கிறேன், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ்யா எல்லாம் செஞ்சு போட்டு படுத்துட்டு வாப்பா உம்மா நல்லா தூக்கமாக்கிட்டு என்ன செய்யறது தெரியுமா? போன் உள்ளுக்கு ஜிபிஆர் செய்யுது. என்னைக்கு போன்ல மகன் சொல்ற சுபலை கிளம்புறதுக்கு போன் வச்சிரு பக்கத்துல, பெல் பண்றதுக்கு அலாம் கிளாக் எது போன். பாப்பா சொல்ற பாத்தீங்கன்னா மகன் எவ்வளவு நல்ல மகன் தெரியுமா? சுபகு கிளம்போன தஹஜ்ஜுக்கு கிளம்புற நோக்கத்துல போனே பக்கத்துல வச்சுக்கலான்ற. இவருக்கு தெரியா இந்த புலி முழிக்கிற முடி பாயத்துக்கு சொல்லி பாப்பா அங்க கரெக்டா ஒன்ற சத்தமாக்குள்ள இங்க ஜிபிஎஸ் ஸ்டார்ட் ஆகிட்டது. இது நடந்த சொல்றேன். ராவு முழுக்க மாஷா அல்லாஹ் ஃபிலிம். முந்தி ரீகல்ல போயிட்டு பார்த்தத அவன் போடுறதான் நீங்க பார்க்கணும். இந்த கம்பெனி எல்லாம் உங்களோட போன்ல நீங்க விரும்புறத பார்க்கணும், நீங்க விரும்புறத பார்க்கணும். மாஷா அல்லாஹ் டெக்னாலஜி அவ்வளவு முன்னுக்கு.
நான் அதனாலதான் சொல்றேன், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவை சுத்தினாங்க. நீங்க மதீனா கொழும்பு சுத்த போக வேணாம், நீங்க பிள்ளைகளுடைய பெட்ரூமை போய் சுத்தி போயிட்டு வாழ்த்து வாங்க. ராவைக்கு மதீனாவை சுத்த போக வேணாம், புள்ள ராவைக்கு எப்படி படுக்கிறாரு, என்ன செய்யறாரு, லேப்டாப் பக்கத்தில் இருக்குது, என்ன இருக்குது இன்னைக்கு ஊடல்ல சொல்றாங்க. சில கட்டத்துல மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் இந்த ஊடப்படியே வயர்லெஸ் பண்ணிக்கிறேன்றாரு. வைஃபை கடைசிக்கு ஹைஃபை, கடைசிக்கு எல்லாம் டோன், எல்லாம் முடிச்சு, எல்லாம் முடிச்சு. நான் சொல்லவா வைஃபை வாரம் இல்ல, கட்டாயம் வேண்டும் வைஃபை. பேஸ்புக் வாரம் என்று நான் சொல்ல ஒரு நாளும் சொல்லல. நான் சொல்றேன் பேஸ்புக் நல்லது பாவீங்கோ, யூடியூப் வாரம் என்று சொல்லல, யூடியூப்ல நல்லது இருக்குது, நல்லதுக்கு பாவீங்கோ. பிள்ளைகளை நல்லதுக்கு படிச்சு கொடுங்கோ, நல்லதுக்கு சேர்த்து கொடுங்கோ. இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜிய அல்லாத தீன பலப்படுத்துறதுக்கு பாவீங்க. இன்றைக்கு எனக்கு ஆச்சரியம், சில கட்டங்கள்ல சித்தத்தில் சம்பவம் உண்டு. பேட்டிஸ் வாங்கணும், பேட்டிஸ் என்ன வாங்கணும், நோம்போதுதான் இப்ப எல்லா வீட்லயும் படிச்சுடணும், பீஸா போடணும், எல்லா படிப்பு நடக்குது. இப்ப அப்ப ஒரு இடத்துல கால் போட்டு ஒருத்தர் விசாரிக்கிறாரு, அந்த ரமலானுக்கு என்ன பேட்டிஸ் சப்ளை பண்ணுவீங்களா, இல்ல நீக்குதா அப்படிங்களா இப்படிக்கான்னு சொல்லி. 65 வயசுக்கு அந்த பொம்பளைக்கு மாஷா அல்லாஹ் வெரி ஸ்மார்ட்டா அவ சொன்னா என்ன பதில், யூ கேன் லாகின் டு அவர் வெப்சைட், யூ கேன் see everything. என்ன பிராக்டிஸ் விக்கிறார்களும் வெப்சைட்ல ப்ரோமோட் பண்றாங்க. ஆனா எங்கட பள்ளிவாசல் எல்லாம் இந்த முசீபத் இங்க கொண்டோம் வானம். இந்த டெக்னாலஜி எங்களுக்கு தேவையில்லை. நாங்க இன்னும் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் நினைக்கிறோம். குறைஞ்சபட்ச நபியினுடைய காலத்துக்கான வர விருப்பம் இல்லை. தவறு. பிராக்டிஸ் விக்கிறார்களும் அவங்களோட மார்க்கெட்டிங், அவங்களோட விஷயத்தை வெப்சைட்ல என்ன அக்கவுண்ட் திறந்து அவங்கள விக்கிற காலத்தில் நாங்க எங்கட தீன, எங்கட இஸ்லாத்தை, எங்கட ஷரியத்தை, எங்கட உண்மையை ஏன் வாப்ப குறைஞ்சபட்சம் இப்படியாலும் செய்யக்கூடாது. ஆனா இதை நீங்க சும்மா கொடுத்துட்டு பெருமைப்படவானாம். உங்களோட தலையிலே என்ன செய்வாரு, சலாம் சொல்லிட்டு போய்த்துடுவாரு. அதனால சொல்றேன், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ராவைக்கு மதீனாவை சுத்தி வந்தது போல நீங்க வீட்டு சுத்தி வாங்கோ. சின்ன ஊடு தானே, இப்ப பெரிய ஊடு இல்லையே. சின்ன ஊடு 2 ரூம் 3 ரூம் இருக்கும். முந்தைய ஊடு பெரிய ஊடு, உள்ளமும் பெரியசா இருந்துச்சு. இப்ப ஊடும் சிறுசி, உள்ளமும் ரொம்ப சிறுசி. ஒரு விருந்தாளி வாரண்டாலே என்ன செஞ்சிடும், பயம் நடுங்கிடும். ஏன் காரணம், சின்ன ஊடு, எந்த படுக்க போடுற வீட்டுக்கு வர முந்தைய சின்ன புள்ள கேட்கும், நீங்க ராவை போறதானே. ஏன் அவனுக்கு பயம், வீட்டுல பெட்ரூம் இல்ல, எங்க படுக்க போடுறது. அதனால சொன்னாங்க, வீடு பெருசாக இருக்கிற அளவுக்கு உள்ளம் பெருசாகும். விருந்தாளிகள் வர வைப்பீங்க, சொந்தக்காரர்களை கூப்பிடுவீங்க, படுக்க வைப்பீங்க. அதனால குறைஞ்சபட்சம் வீடு கட்டக்குள்ள இதையும் சேர்த்திக்கோங்க. ஸ்டடி ரூம், கம்ப்யூட்டர் ரூம், டிவி ரூம், வேற நினைக்குது எல்லாம் வச்சு தொழுகிற ரூம பார்த்தீங்கன்னா தெரியுமா, அநேகமான வீடுகளுக்கு பாருங்க சொல்லுவாங்க தொழுகிற ரூம் சொல்லி. எங்க சொல்லுவோம், அந்த படிப்பேல ஏறோட நிக்குது, அது கீழே, அதுக்கு கீழே படிப்பேல் ஏறது கீழே, அப்படி அது கீழே வச்சு நாங்க தொழுகிறோம். அதே சாமி கும்பிடுற இடத்தை போய் பாருங்க, பாப்போம் தமிழாக்கள்கிட்ட படிப்பேல ஏற இடத்தில் அந்த இடத்தை என்ன செய்ய யூட்டிலைஸ் பண்ணுவேன், அதை செல்லி வச்சுக்கொள்றது. இது எங்க பிரயா ஹோல, அதுல அவங்களுக்கு சந்தோஷம். அதுக்கு பேச்சு குறை சொல்ற இல்ல, நான் மனுஷன் தானே, இருந்து நின்று போற எங்காலும் போனா தோழம் பண்ற, அவங்க கொண்டே விடுவாங்க ரூமுக்கு. அதுக்கு பேச்சு பார்த்தா அங்க பாவிக்கிற சாக்ஸ், லேடிஸ் சாக்ஸ், அங்க இருக்கிற இதுகளை பார்த்தேன்னு சொன்னா மறு என்ன செய்ய முடியாது. அதுக்கு தொழுகை அல்ல, எப்படி வெளியே வரதான் இப்போ. ஆனா இதே மாதிரி கம்ப்யூட்டர் ரூம், ஸ்டடி ரூம், டிவி ரூம், அந்த ரூம் இந்த ரூம் எல்லாம் இருக்கிறது போல ஒரு விருந்தாளி வந்தால் வீட்டுள்ளுக்கு சம்பந்தப்படாம ஆண் பெண் கலப்படம் இல்லாம அவருடைய வேலையை அவர் சரியா செஞ்சு கொண்டு வெளியே போறதுக்கு அமைப்புல வீட்டுக்கு பிளான் பண்ணி ஒரு விருந்தாளி ரூமை வச்சு கட்டுங்க. குறைஞ்சபட்சம்
உங்களோட ஊர்ல இருந்து யாராவது வந்தா அவர் ஹோட்டலுக்கு போக தேவையில்ல, தாராளமா சொல்லு நான் வீட்டுல இல்ல, எங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு விழா இருக்குது, அதுல உங்களுக்கு தங்கிட்டு போகலும். எங்க வீட்டோட லிங்க் இல்ல, எங்க டோவோட லிங்க் இல்ல, இது ஒரு இபாதத், இதுக்கு செலவழிங்க, பிரச்சனை இல்ல. எனவே அன்பானவர்களே, குழந்தைகளை இப்படி பராமரிச்சுக்கோங்க. இது மிக முக்கியமான ஒன்று. அதுல ஒன்று தான் வாய் எப்படி பாதிக்கப்படணும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு செய்வோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. இந்த வாய 3 இடத்தில் அல்லாஹ் வாயை பத்தி சொல்றான். சதக்கா கொடுக்கிறீங்க, சதக்கா. இந்த தலையங்கத்தை முடிச்சிடுறேன், நாளைக்கு அடுத்த தலையங்கத்துக்கு போம். சதக்கா கொடுக்கிறீங்க, அல்லாஹ் சொல்றான், உங்கள்கிட்ட சதக்கா கேட்டு வாரான், தர்மம் கேட்டு வாரான். என்ன செய்வோம்? قول معروف ومغفرة خير من صدقة يتبعها أذى. குர்ஆன் சொல்லுது, உங்கள்ட்ட ஒருத்தர் சதக்கா கேட்டு வராரு, தர்மம் கேட்டு வராரு. ரோட்ல போறோம், சிக்னல் லைட்ல நிக்கிறோம், கேட்டு வருவாங்க. எங்க வாயில் என்ன வார்த்தை சொல்லுவோம்? என்ன வார்த்தை வரும்? ஒரு பிச்சைக்கார வாரம் கேட்டு என்ன வார்த்தை வரும்? ரமலானுடைய மாதம் மதரசாக்கள்ல வராங்க, என்ன வார்த்தை வருது? ஒரே ஆள் வந்து 2 முறை கலவத்தை என்ன வார்த்தை வருகிறது? அல்லாஹ் சொல்றான், இல்ல செய்யாதே. கவுலுன் மஅரூஃப், அவன் பிரச்சனையை காது கொடுத்து கேளு, அதுக்கு போற உனக்கு என்ன சரி செய்யணும்டா செய்யப்பாரு, ஏழண்டா நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பு. நீ கொடுக்கக்கூடிய தர்மத்தை விடவும் இந்த நல்ல வார்த்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்கும். இந்த நல்ல வார்த்தையை கொண்டே அவன் நீ எடுக்கக்கூடிய தர்மத்தை விட சந்தோஷப்படுவான். சொல்லுவான் தெரியுமா? தரையில்ல, ஆனா 2 வார்த்தை சொன்னார், உள்ளத்துக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருந்துச்சு. மகண்ட ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு ஒருத்தர் வந்து உதவி கேட்டாரு, உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம், ஆனா உங்களோட கையில ஒன்றும் இல்ல, நீங்க அவருக்கு மனம் நுழைந்த நிலையில, சகோதரரே நீங்க படக்கூடிய அவதி எனக்கு விளங்குது, அல்லாஹ் உங்களோட கஷ்டத்தை லேசாக்கி வைப்பானாக, நான் துவா செய்றேன், என்ன நீங்க மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு எனக்கு தாரத்துக்கு ஒன்றும் இல்ல, எனக்கு என்ன சரி கிடைச்சா நான் உங்களோட கோஆர்டினேட் பண்றேன் சகோதரரே என்ற ஒரு வார்த்தையை சொன்னா, நீங்க லட்சம் கொடுத்த லட்சத்தை விடவும் இந்த சொச்சமான வார்த்தைகளை கொண்டு அவருடைய உள்ளம் நிம்மதி அடையும். அல்லாஹ் சொல்றான், இதுக்கு நேர்மாற்றமாக ஓண்ட பிள்ளைக்கு ஹார்ட் சர்ஜரி, நான் என்ன குத்தவாளி? அப்படி கேட்க வானம், அப்படி கேட்க வானம். கேட்டுக்கொண்டே இருக்கட்டும், நான் கொடுத்துக் கொண்டே இருப்போம். ஒன்றோ பணத்தை கொடுப்போம் அல்லது நல்ல வார்த்தைகளை கொடுப்போம். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உன்னிடத்துல கேட்டு வரக்கூடிய எல்லாரும் மனிதனாக இருக்க மாட்டாங்க, ஜின்னாக இருக்கவும் மாட்டாங்க. இது ஹதீஸ், இது ஹதீஸ். உனக்கிட்ட கேட்டு வர முழு பேரும் யார் இல்ல, மனிதனும் அல்ல, ஜின்களும் அல்ல. சில கட்டங்கள்ல அல்லாஹ் உன்னை சோதிக்கிறதுக்கும் மலக்குமார் அனுப்பி வைப்பான். பிச்சைக்காரன் தோட்டத்துல அந்த சிக்னல் லைட்ல வந்து கேட்கக்கூடியவன் மலக்காக இருக்கவும் மேலும், வீட்டு கதவை தட்டுற பிச்சைக்காரி வந்து மலக்காக இருக்கவும் மேலும். நாங்க ஹதீஸ்ல படிச்சிருக்கோம் தானே, 3 பேர் வழக்கத்தலக்காரால், வெண்குஷ்டக்காரால், கண் தெரியாதவர், இந்த 3 பேரை அல்லாஹ் சோதிச்சான். 3 பேருக்கு நோய், திடீரென்று செல்வம் கிடைச்சிட்டு, மாஷா அல்லாஹ் 3 பேரும் டெவலப் ஆயிட்டாங்க, பார்வை வந்துட்டு, நோய் குணமாகிட்டு, தலையில முடி முளைச்சிட்டு, எல்லாம் சரி. இப்ப அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் அனுப்பினார் ஒரு மலக்க, வந்து பிச்சை கேட்டாரு. ஒருத்தர் ஏசி அனுப்பினாரு, அவருடைய ஏச்சோட சொத்து பறிக்கப்பட்டு விட்டது. 2வது ஆள்ல போனாரு, அவரு ஏசி அனுப்பினாரு, அல்லாஹ் சொத்தை பறிச்சிட்டான். மீண்டும் அந்த நோய் திருப்பி கொடுக்கப்பட்டு விட்டது. 3வது ஆள்கிட்ட போனாங்க, அவர் சொன்னார், எடுத்துக்கொண்டு போங்க வாப்பா, நான் கண் தெரியாம இருந்தேன், அல்லாஹ் எனக்கு கண்ணேன் தந்தான், சொத்தேன் தந்தான், இப்ப கண் மட்டும் மிஞ்சாலும் போதும், உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கொண்டு போ. இவர் சொன்னார், நான் சொத்து கொண்டு போக வரல, நான் உன்னை சோதிக்க வந்தேன். அல்லாஹ் உன்னை பணத்துல பரக்கத்து செய்வானாக, அல்லாஹ்வோட பணத்துல பரக்கத்து செய்வானாக. இது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதா ஸஅல ஸாயிலு ஃபலா தக்தஉ அலைஹி மஸ்அலதஹு ஹத்தா யஃப்ரஹ அன்ஹு சொன்னாங்க. ஒருத்தர் பேச்ச ஆரம்பிச்சா இந்த பழக்கத்தை நானும் உருவாக்கிக்கொள்ள, நீங்கள் உருவாக்கிக்கோங்க. தயவு செஞ்சு சொல்றேன், மத்தாக்களை பாவத்துக்கு ஆளாக்கவானம். நான் ஒரே சொல்ற விஷயம், நாங்க சில கட்டங்கள்ல மக்களை பாவியாக்குவோம். என்ன பாவி தெரியுமா? ஒரு ஆளோட தனிமம் பண்ணி பேசுறீங்க, என்னோட பேசினாலும் யாரோட பேசினாலும் சரி, நீங்க முதலாவது அவர்கிட்ட கேட்கணும், இப்ப உங்களோட எனக்கு பேசலுமா? நீங்க பிஸி ஆகிக்கிறீங்களா? அது உங்களுக்கு தேவையில்லை. என்ன கேட்கணும் கேள்வி? இப்ப எனக்கு உங்களோட பேசலுமா?
நீங்க பிஸியா இருக்கிறீங்களா இல்லையா, நித்திர செய்றீங்களா, தூங்குறீங்களா, சாப்பிடுறீங்களா, எங்க போறீங்க, அந்த பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லை. என்ன கேட்கணும், எனக்கு இப்ப உங்களோட பேசிடுமா ஏனும் ஒரு 2 நிமிஷம் பேச வேண்டி வரும். எத்தனை நிமிஷம்? முதலாவது இருக்கும் 2 நிமிஷம். 2 நிமிஷம் பேசணும். ஓகே, பேசுங்க, பிரச்சனை இல்லை. அந்த 2 நிமிஷம் பேசலாம். நான் கொஞ்சம் இப்ப வேற மூட்ல இருக்கிறேன், இதை கேட்கிற மூட்ல இல்ல, நீங்க போன வச்சிருங்க. உங்களுக்கு பிளேம் பண்றதுக்கு 5 சரத்துக்கும் ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல. எதுமா ரைட்ஸ்? உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. ஹதீஸ்ல வந்திருக்குது, குர்ஆன் சொல்லுது, ஒரு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி அனுமதி கொடுக்கிறது வேற, இன்னும் இருக்கிறது வெல்கம் பண்றது. அனுமதி வேற, வெல்கமிங் வேற. உங்களுக்கு வீட்டுக்கு வெல்கமிங் கிடைக்க இல்லட்டு உள்ளுக்கு போகவான. நீங்க கெஸ்ட்ல போறீங்க, கதவை தட்டுறீங்க. இப்ப முதலாவது கேளுங்க, அவர் கெஸ்ட்ல போக முந்தி ராபர் என்ன செய்யணும்? இவரையில வலாமியா 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. நாங்களும் மாஷா அல்லாஹ் 7:02 போனோம். இத்தனை மணிக்கு டைம் பார்த்தது போல 7:02 பேச்சு கதவை தட்டினா எப்படி இருக்கும்? இவரோட பேசுவாரா, ஒரு மெதுவா செய்வாரா? ஒரு ஆள்கிட்ட போக முந்தி அவருடைய நேரத்தை பாருங்க, அனுமதி கேளுங்க, பேச்சு பேசுங்க. அப்படி நீங்க ஒத்தரவங்க நீங்க ஓகே பிரச்சனை இல்லை பேசுங்க. இப்ப பேச்ச நீங்க கொடுத்தா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பேச்ச உங்களுக்கு கட் பண்ணேலாம். அவர் பேசி முடியும் வரைக்கும் நீங்க காது கொடுத்து கேட்கணும். நீங்க பேசி முடியும் வரைக்கும் அவருடைய பேச்சை கட் பண்ற ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல. அதுக்கு பிறகு அவர் பேசி முடிச்சதுக்கு பிறகு நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க? அவரோட இரக்கமாக, அன்பாக, பணிவாக பேசுங்க. ஏண்டா கதிய தீக்கும் மன் லைஸ பிஇன்சின் வலா ஜான்னின். சில கட்டங்கள்ல உங்கள்கிட்ட வந்து உங்களோட பேசக்கூடியவர் மனிதனாக இருக்கவும் மாட்டார், மலக்காக இருக்கவும் மாட்டார், ஒரு ஜின்னாக இருக்கவும் மாட்டார், ஒரு மலக்காக இருப்பார். யன்துரூன, அவங்க உங்களை பார்க்க வராங்க. ஸனிஅத்தக்கும் ஃபீமா ஹவ்வலகுமுல்லாஹு தஆலா, அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்துகளை நீங்க எப்படி பாவிக்கிறீங்க என்றத பார்க்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் உங்கள்கிட்ட வந்திருக்கிறான். எனவே தர்மம் செய்யும் பொழுதும் சதகா கொடுக்கும் பொழுதும் ஒரு நாளும் எந்த காரணம் கொண்டும் விருப்பம் என்றா கொடுங்க, கிரிட்டிசைஸ் பண்ண போக வேண்டாம். இந்த மதரசாக்கள் இப்படித்தான், பள்ளி எல்லாம் இப்படித்தான், பிச்சைக்காரர்களும் இப்படித்தான், இந்த பொம்பளை எல்லாம் இப்படித்தான் என்று ஒன்று பேசவானம். கௌலுன் மஅரூஃப், நல்ல ஒரு வார்த்தை, கைருன் மின் ஸதகத்தின், நீங்க கொடுக்கக்கூடிய சதகாவை விடவும் நல்ல அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஹஜ் நோம்புடைய காலத்துல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பசியில் இருக்கிறீங்க, தாகத்தில் இருக்கிறீங்க, வேலை இல்ல, கெட்ட வார்த்தை பேசுவானம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் நல்லத பேசக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பேசுவோம், நாளைக்கு செய்வோம். கேள்விகள் வந்திருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் வச்சுக்கோங்க. நாளைக்கு இதுக்குரிய பதில் சொல்றோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லா அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. நம் அனைவருடைய ரமலானையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆஃபியத்தான வாழ்வை நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم آت نفوسنا تقواها، اللهم آت نفوسنا تقواها، اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها، أنت وليها ومولاها. ربنا ظلمنا أنفسنا، ربنا ظلمنا أنفسنا، ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين، لنكونن من الخاسرين. إليك ربي فحببنا، إليك ربي فحببنا، إليك ربي فحببنا. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وقرح إلينا الكفر والفسوق والعصيان. اللهم بارك لنا في شعبان، اللهم بارك لنا في شعبان، اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان، وبلغنا رمضان، وبلغنا رمضان. اللهم إنك عفو كريم، اللهم إنك عفو، اللهم إنك عفو كريم، اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا، تحب العفو فاعف عنا، تحب العفو فاعف عنا. يا الله இரக்கமுடைய ரப்பே, கருணையுடைய எஜமானே, குற்றம் செய்த குற்றவாளிகள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், குற்றம்
குற்றம் செய்த குற்றவாளிகள் யா அல்லாஹ் உம்மத்தம் கையேந்திருக்கிறோம் இந்த கைகளை ஒருங்கியாக்கிறாள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் தீனுடைய சபை யா அல்லாஹ் தாடி நரைத்தவர்கள் யா அல்லாஹ் குர்ஆனை சுமந்த ஹுஃபாதுகள் யா அல்லாஹ் உலமாக்கள் யா அல்லாஹ் வயோதிபர்கள் யா அல்லாஹ் அன்பான சங்கையான தாய்மார்கள் யா அல்லாஹ் சகோதரிகள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய உன்மீது கொண்ட அன்பின் காரணமாக உன்மீது கொண்ட பாசத்தின் காரணமாக உன்னுடைய வீட்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு யா அல்லாஹ் தொழுகையை தொழுது விட்டு யா அல்லாஹ் நல்லதை பேசிவிட்டு யா அல்லாஹ் உன்னுக்கு கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ் எங்களை நல்ல மக்களாக வாழ வைத்திடுவாக யா அல்லாஹ் நல்ல மக்களாக வாழ வைத்திடுவாக யா அல்லாஹ் எதையெல்லாம் பேசினோமோ இவைகளை கொண்டு வாழ்க்கையை அலங்கரித்திடுவாயாக யா அல்லாஹ் இவைகளை எல்லாம் பேசினோமோ இவைகளை கொண்டு வாழ்க்கையை அலங்கரித்திடுவாக யா அல்லாஹ் எங்களுடைய மனாபிலாக்களை கண்ணியப்படுத்துவாயாக பெற்றோரை பொருந்திக் கொள்வாயாக பெற்றோரை பொருந்திக் கொள்வாயாக அவருடைய துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக நீங்களை கபூல் செய்வாயா இந்த நல்ல நாள்ல கேட்கணும் யா அல்லாஹ் அநேகமானவர்கள் நோன்பு பிடித்தார்கள் யா அல்லாஹ் அநேகமானவர்கள் நோன்பு பிடித்தார்கள் யா அல்லாஹ் அநேகமான தாய்மார்கள் நோன்பு பிடித்தார்கள் யா அல்லாஹ் அநேகமான சகோதரர்கள் நோன்பு நோட்டார்கள் யா அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வாக யா அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வாக யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாக யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாக யா அல்லாஹ் அழகான மௌத்தை நசீபாக்கிடுவாயாக கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்திடுவாயாக அழகான மௌத்தை நசீபாக்கிடுவாயாக கலிமாவுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாயாக கலிமாவுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாயாக குர்ஆனுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாயாக ரமலானுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாயாக ஹஜ்ஜுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொண்ட மௌத்தை நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ் எங்களை வீணாக்கினாதே யா அல்லாஹ் எங்களை வீணாக்கினாதே யா அல்லாஹ் எங்களை வீணாக்கினாதே நாம பெரிய பெரிய தவறு செய்ய இல்லை யா அல்லாஹ் எங்கள் உள்ளத்தால பழைய தவறு செய்திருக்கிறோம் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் பகிரங்கமானது யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் பகிரங்கமானது யா அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக இந்த சபையில யாரையும் வீணாக்கினாதே யா அல்லாஹ் இந்த சபையில யாரையும் வீணாக்கினாதே யா அல்லாஹ் இந்த சபையில யாரையும் வீணாக்கினாதே யா அல்லாஹ் யாரெல்லாம் நோயாளிகளாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவருடைய நோய்களையும் குணமாக்கி வைப்பாயாக ரமலானை சங்கைப்படுத்திடுவாயாக அவருடைய வாழ்க்கையில் ஷமலானை சங்கைப்படுத்திடுவாயாக நோயாளிகள் யா அல்லாஹ் வைத்தியசாலைகள் யா அல்லாஹ் வீடுகள் யா அல்லாஹ் நோயில வாடிக்கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நோம்பு வருகிறது நோம்பு பிடிக்க இயலாதே என்று வாடுகிறார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த மக்களுடைய நோயை குணமாக்கிடுவாங்க இந்த மக்களுடைய நோயை குணமாக்கிடுவாங்க ஆயிரக்கணக்கான சிறை கைதிகள் யா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான சிறை கைதிகள் யா அல்லாஹ் எங்களுடைய வாப்பா இன்னும் வரமாட்டாரா எங்களை வாப்பை எப்படி நோம்பு நோட்பாரு நாங்க எப்படி நோம்பு பிடிப்போம் வாப்பை இல்லாம் என்று சொல்லி அல்லாஹ் நூற்றுக்கணக்கான சிறார்கள் ஏக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்க்கையில நிறுத்தி நசீவாக்கிடுவாக யா அல்லாஹ் வாழ்க்கையில லேச நசீவாக்கிடுவாக யா அல்லாஹ் சிறையில யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தௌபாவை நசீபாக்கிடுவாயாக அவர்களுக்கு தௌபாவை நசீபாக்கிடுவாயாக அவர்களுக்கு தௌபாவை நசீபாக்கிடுவாயாக அவர்களை பொருந்திக் கொள்வாயாக நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக இந்த ரமலான் எங்களுடைய வாழ்க்கையில ஹைர்கள் நிறைந்த ரமலான் ஆக்கி வைப்பாயாக இந்த ரமலான் எங்களுடைய வாழ்க்கையில ஹைர்கள் நிறைந்த ரமலான் ஆக்கி வைப்பாயாக துஆக்களை கபூல் செய்வாயாக துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே யா அல்லாஹ் நோயாளிகள் யா அல்லாஹ் கடனாளிகள் யா அல்லாஹ் வீணான வழக்குகளை மாட்டிக்கொண்டவர்கள் யா அல்லாஹ் சாலிஹான குழந்தைகள் யா அல்லாஹ் சாலிஹான குழந்தைகள் யா அல்லாஹ் சாலிஹான மனைவி மக்கள் யா அல்லாஹ் சாலிஹான கணவன் யா அல்லாஹ் சாலிஹான மனைவி யா அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வாயாக அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபிய்யில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் والحمد لله رب العالمين